ஒளிவளர் விளக்கே உலகிலா ஒன்றுவே உணர்வுக்குள் கடந்ததோ உணர்வே தெளிவளர் வழியில் திரள் வழியுன்றே திட்டத்துள் நிற்பிக்கும் அழிவளர் விளக்கு ஆனந்த கனியே அம்பலமா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் மண்ணாதி பூதமுழு பெண்ணாதி அண்டம் நீ மறைநாகில் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேதம் நீ
பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த ஒரு நீ பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழொணா திலகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவன் நீ எண்ணறிய ஜீவ கோடிகள் ஈன்ற அப்பனே என் குறைகள் யாருக்கு உரைப்பே ஈசனே சிவகாமி நேசனே என்னை ஈன்ற பிள்ளை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேதனே என்னை ஈன்ற பிள்ளை வாழ் நடராஜனே 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 ராஜனே ராஜனே வான்கலந்த மாணிக்க வாசக
மாணிக்க வாசக வாதகத்தை நான் கலந்து பாடும் நற்கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழும் கனி வீஞ்சுமை கலந்து கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே மாணிக்க வாதகனில் வாதகத்தை நான் கலந்து வாழுந்தான் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழும் சுவை கலந்து கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே வாசகத்தில் நான் கலந்து பாடுங்கான் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழும் கனி சுவை கலந்து கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே இனிப்பதுவே இல்லை என்பார் யாரையா இல்லை என்பார் யாரையா கல்லும் கதிங்குருகும் கல்லுகதிங்குருகும் கந்தமுருவனுடன் கல்லும் கதிங்குருகும் கனிந்தே முருவனுடன் காட்டியளிக்கும் அந்த கருணை சுடரொளி காட்டியளிக்கும் அந்த கருணை சுடரொளி காட்டியளிக்கும் அந்த கருணை சுடரொளி சொல்லியில்லை பாறை கல்லை கனியாக்க வல்லபுலவனி கல்லை கனியாக்க வல்லபுலவனி கலைவடிவாகிய கல்லார கள்ளனை கலைவடிவாகிய
அம்பலத்தரசி அருமருந்தே ஆனந்தத்தேனே அருள்ந்தே புது நடத்தரசி புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே அம்பலத்தரசி அருமருந்தே ஆனந்தத்தே அருமருந்தே அம்பலத்தரசி அருமருந்தே ஆனந்தத்தே அருமருந்தே பொது நடந்தரதே புண்ணியனே பொது நடந்தரதே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே அம்பலத்தரசி அருமருந்தே ஆனந்தத்தே அருமருந்தே சிவ 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 சின்மய தேசா சிவ 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 சின்மய தேசா சிவகுந்தர குந்தித நடராஜா சிவகுந்தர குந்தித நடராஜா படனி மேகா பரம்பர மேகா படனி மேகா பரம்பர மேகா நடனமே சிவம்பரநாதா அம்பலத்தரசி அருமருந்தே ஆனந்தமே அருமருந்தே அம்பலத்தரசி அருமருந்தே ஆனந்தமே அருமருந்தே இக்கரை கடந்திரில் அக்கரையே இக்கரை கடந்திரில் அக்கரையே இருபது சிதம்பர சக்கரையே இருபது சிதம்பர சக்கரையே என் உடம்புடு சித்தமதி என் உடம்புடு சித்தமதி இருபது நடராஜே உத்தமுதி இருபது நடராஜே உத்தமுதி அம்பலத்தரசி அருமருந்தே ஆனந்தத்தே அருமருந்தே அம்பலத்தரசி அருமருந்தே ஆனந்தத்தே அருமருந்தே ஆனந்தத்தே அருமருந்தே ஆனந்தத்தே அருமருந்தே நன்றி. மோகன் அவர்களுக்கு நன்றி, முறையான நன்றி. கூட்ட முடியும் தெரிவிக்கின்றோம். திருமதி விமலா சுப்பிரமணியம் அவர்களுடைய பிறப்புரை, அதற்கு முன்பாக வரவேற்புரை திரு மாரியப்பன் அவர்கள் தேர்கால் மன்ற ஆய்வாளர் செயல் தலைவர் மகபராஜாஸ்பதியின் தலைமை தமிழாசிரியர், அதோடு அவருடைய அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர் ஐயா அவர்கள் வரவேற்புரை. அன்பார்ந்த பெரியோர்களே, சான்றோர்களே, எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவருளால் இந்த ஆன்மீக அமைப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருமுறைகளுக்கான பதிய விளக்கம், இன்னும் பல்வேறு விதமான சான்றோர்களை பற்றிய அருளாளர்களை பற்றிய குறிப்புகள் இதெல்லாம் இங்கே நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தல வரலாறு என்ற நிலையிலே
இந்த குருவருள் திருமுறை மன்றத்தின் அமைப்பாளர் சிவமிகு கோவிந்தன் ஐயா அவர்கள் திருவருள் ஆணையினால் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதன்படி இப்பொழுது இன்றைய நாளில் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலிலே இந்த அமைப்பிலே இந்த மேடையிலே நடைபெறுகின்ற இந்த அருமையான ஒரு நிகழ்வு தல வரலாற்று ஆய்வு. தில்லை தல வரலாறு. தில்லை என்பது சிவபெருமான் சிறப்பாக ஆட்சி செய்கின்ற ஒரு பகுதி என்பது நாம் அனைவரும் அறிவோம். உலகமெல்லாம் இறைவன் ஆட்சி செய்கின்றான். இருந்தாலும் அவனுக்கு சிறப்பாக இருக்கின்ற இடம் தில்லை. சைவ அன்பர்களுக்கு கோயில் என்றாலே சிதம்பரத்தை தான் குறிக்கும். அருளாளர் பெருமக்கள் தில்லையை வணங்காமல் இருந்ததே இல்லை. திருநாவுக்கரசர் பெருந்தகை குறிப்பிடுவார், அதுவும் ஒரு உறுதிப்பாட்டோடு, அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை கொண்டு எனக்கு. அவனுக்கு அடிமையான பிறகு நம்ம என்ன துன்பம் என்ன செஞ்சோம் நம்மளை அப்படிப்பாரு. அப்படிப்பட்ட அற்புதமான தில்லை என்பதின் தல வரலாற்றை இங்கே சித்தாந்த கலாநிதி அம்மா சித்தாந்த கலாநிதி திருமதி விமலா சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருள் ஆணையினால் உள்நின்று உணர்த்த செய்திகளை இங்கே நமக்கு வழங்க வந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்களை நம்முடைய குருவருள் திருமுறை மன்றத்தின் சார்பாகவும் இங்கே வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் செயல் அலுவலர் மற்றும் தேவார பாடசாலை தண்டவாணி வார வழிபாட்டுக் குழு ராஜபாளையம் சேக்கிழார் மன்றம் போன்ற ஆன்மீக அமைப்புகள் மற்றும் அனைவரின் சார்பாக இந்த இனிய நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்று அவர்களை சிறந்த திருத்தலம், சைவர்களுக்கு கோயில் என்றாலே தில்லை தலம்தான். அந்த தில்லை தலத்தை பற்றிய நாம் அறிந்தும் அறியாமல் இருக்கின்ற செய்திகளை இங்கே நமக்கு வழங்க வேண்டும் என்று அனைவர் சார்பாக கேட்டுக்கொண்டு, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஆன்மீக அன்பர்கள் ஆர்வலர்கள் அனைவரையும் திருமுறை மன்றத்தின் சார்பில் அன்போடு வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிற்சபேசா சிவசுரம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையாளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்போமிசை என்னன்பாலிக்கும் மாறுகண்டின் புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீதி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாள் சமேத வைத்தியநாத சுவாமியின் பொன்னார் கடல்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு அருமையான முறையிலே இன்று இந்த நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய குருவருள் திருமுறை மன்றம், அதனை சார்ந்த ஐயா 1000 பேரை கண்டிருப்பீங்க, 1000 பேரை கண்டாச்சு. அப்பர் சுவாமிகள் மாதிரி 1000 பேரைகள் கண்ட ஐயா அவர்களே அடுத்த அவங்களும் இருக்காங்க நம்ம
உறவினரும் இருக்காங்க, இருக்காங்க, அவங்களுக்கும் 1000 பிறை கண்டவர்கள் தான். ஆக இங்கே வைத்தியநாதராக அவர் இருக்கிறதுனால இங்கே எல்லாருமே பழுத்த அடியார்களாக இருக்கிறீங்க. அதனால் அவங்க எல்லோருக்கும், இந்த அமைப்பை சார்ந்த அனைவருக்கும் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய செவிமடுத்து கொண்டிருக்கும் சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்றைக்கு தல வரலாறு ஆய்வு நம்ம சிற்றறிவுக்கு எட்டினதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தலத்துக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் சொல்லணும்னா அது பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா, அந்த சிறப்பெல்லாம் என்று சொல்லிக்கொண்டு அவங்க வரவேற்புரை சொல்லும்போதே சகோதரர் அவர்கள் தில்லையோட சிறப்பை லேசாக உங்களுக்கு கோடிட்டு காட்டினாங்க. நீங்கள் எல்லோருமே தில்லையை பற்றி அறிந்துதான் இருப்பீர்கள். சைவர்களுக்கு தலைமை பீடம் நமக்கு தில்லை என்று சொல்லுகிறோம், சிதம்பரம் என்று சொல்லுகிறோம். ஊர் பேர் தில்லை, கோயில் பேர் சிதம்பரம். நாளடைவில் ஊர் பேர் மறந்து சிதம்பரம்ங்கிற கோயில் பேர் நிற்குது. இப்போ அந்த காலத்துல எல்லாம் பேர் வச்சாங்கன்னா இப்படி பேர் தான் வைப்பாங்க, அதை சொன்னால் புண்ணியம்ட்டு. நமக்கு நம்முடைய மூவர் பெருமக்கள் சேத்திரக்கோவைன்னு பாடி கொடுத்துருப்பாங்க. இந்த ஊர் பேரெல்லாம் தொகுத்து வரும். அந்த ஊர் பேரெல்லாம் சொன்னால் கைலாயநாதனையே காணலாமே என்று அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த தலத்தோட பேரை சொன்னால் கூட புண்ணியம் அப்படிங்கிறதுனால நானும் கொஞ்சம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறேன். இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வரணும், வர முடியலை. லௌகீகம் சம்பந்தகாரருக்கு பீமரத சாதி, அது தவிர்க்க முடியலை. அதனால் அங்கே போயிட்டோம். சரி, மண்டல பூஜைக்குள்ளே வந்துடணும்னு பார்த்தா அதை ஒட்டி தான். இப்போ முந்தா நாள் மண்டல பூஜை நடந்துன்னு அக்கா சொன்னாங்க. இந்த கும்பகோணத்தில் போவாங்க தெரியுமா எல்லாரும், இல்லையா? ஆமாம், அது எல்லோரும் போயிட்டு தீர்த்தமாடி முடிச்சோடனே எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணுன்னே முடவன் முடுக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அவருக்கு மட்டும் கடைசியில் ஒரு நாள் வந்ததுனால ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியில் நானும் மண்டலாபிஷேகம் முடிஞ்சப்புறம் கடைசியாக சுவாமியை இன்றைக்கு பார்த்தாச்சு. கண்கொள்ளா காட்சியாக வைத்தியநாத சுவாமியும் சிவகாமி அம்மை நமக்கு அப்படியே தில்லையில் இருக்கக்கூடிய சிவகாமி அம்மையை நினைவூட்டுவதாக. நடராஜ பெருமான் சிலா ரூபத்தில் இருக்கிறவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போது கண்ணு இமைக்கவே மனசு வரல. அதே தான், அந்த குனித்த பொருள் கொவ்வை செவ்வாய் கொம்மன் சிரிப்புமா அவர் அழகாக காட்சி அடிச்சுட்டு இருந்தார். அதெல்லாம் பார்த்து எல்லாம் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவங்களோட அருளால் எனக்கு இன்றைக்கி கிடைச்சிது. அதனால் மீண்டும் அதை எல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டு, இப்போது நமக்கு கோயில் அப்படின்னு சொன்னாலே, இப்போ இந்த கோயில் அந்த கோயில்னு சொல்லிப்போம். நம்ம ஊர் கோயில்னா கோயில்னு ஊர் பேரை சொல்லி இந்த கோயில்னு சொல்லணும். ஆனால் கோயில்னு அடைமொழியே இல்லாமல் சொல்லியாச்சுன்னா அது எதை தான் குறிக்கும்? சிதம்பரத்தை தான் குறிக்கும். உலகத்தில் இருக்க எல்லா கோயிலில் உள்ள சிவக்கலைகளும் ஒடுங்குற இடம் எது? தலைமை பீடமான சிதம்பரம். அதனால் அங்கே இருக்க சுவாமிக்கு திருமூலநாதம்னு சொல்லலாம், மூலட்டானேஸ்வரர்னு சொல்லலாம். அந்த இருக்கிற இடத்துக்கு பேர் மூலட்டானம். மூலஸ்தானம்னு வடமொழியில் சொல்கிறத தமிழில் மூலட்டானம்னு சொல்கிறோம். அங்கே திருமூலட்டநாதரும் அம்பாள் உமைய பார்வதியும் 2 பேரும் அங்கே காட்சி. சுயம்பு மூர்த்தி அவர் அதுக்கப்புறம் இந்த நடராஜ பெருமான சிவகாமி அம்பாளை எப்படி வந்தாங்கங்கிறது தான் வரலாறு, தல வரலாறு. அதெல்லாம் இப்போ நம்ம வரிசையாக சிந்தித்து கொண்டே வரலாம். இந்த தலத்துக்கு பல பெயர்கள். தில்லை அப்படிங்கிறது ஊர் பெயர்னு பார்த்தோம். அந்த தில்லைங்கிற மரம், ஆனால் இப்போ அது கோயிலுக்குள்ளேயும் இல்லை. அந்த உப்பங்களிகள் பக்கத்தில் இருக்க பிச்சாவரத்துலாம் உப்பங்களி பக்கத்தில் இப்போ இருக்குன்னு பேசுகிறாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே அது ஒரு சிலா ரூபமாக ஒரு கல்லில் தான் இருக்கும். அதையும் சொல்லுவாங்க. அடுத்து அந்த தில்லை மரம் இருந்ததுனால அந்த ஊருக்கு தில்லை வனம்னு பேர். அதுதான் தில்லைன்னு ஊர் பேராகவும் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அதில் அந்த அருவுருவ திருமேனியில் சுவாமி திருமூலட்டநாதராக இருக்கிறாரு. உமைய பார்வதி 2 பேரும் சேர்ந்து நமக்கு எல்லா கடாட்சங்களையும் தர்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக அதான் எல்லாருக்கும் முன்னாலேயே தோன்றிட்டாரு அப்படிங்கிறது. அப்பர் சுவாமிகள் கூட கேட்பார் திருவாரூர் திருத்தாண்டகத்தில், நீ இங்கே தோன்றினது முன்பா அல்லது சிதம்பரத்தில் சொல். அதாவது மாடமோடு மாளிகைகள் மல்கு தில்லை மணி திகழும் அம்பலத்தே மன்னி கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணி
ஆரூர் கோயிலா கொண்ட நாளே அப்படின்னு கேட்பாரு. அதனால் அதோட தொன்மையை நம்ம இன்னதுன்னு எடுத்து சொல்ல முடியாது. அப்புறம் இப்போ நம்ம வரலாறு சிந்திப்போம். இருந்தாலும் உங்களுக்கு லேசாக முதல்ல கோடிட்டு காமிச்சிடுறேன். சில பேர் தான் கடைசி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க, சில பேர் அவசரமாக எழுந்து போயிடுவாங்க. அவங்களுக்காக லைட் ஹிண்ட்டாக ஒன்று கொடுத்துட்றேன். அதாவது புலிக்கால் முனிவர் என்று சொல்லக்கூடிய வியாக்கரபாத முனிவர், அப்புறம் ஆதிசேஷன் தான் பதஞ்சலி முனிவராக வரும். அவங்க 2 பேரும் வழிபட்ட தலம் இந்த தலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க 2 பேரும் நல்ல வழிபட்டிருக்காங்க. அப்புறம் ஏகப்பட்ட அடியார்கள் திருப்பணி செஞ்சுருக்காங்க. நிறைய அரசர்கள் திருப்பணி பணி வாய்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? உனக்கு பணி செய்ய அப்படின்னு சொல்லி தான் குருஞான சம்பந்த பெருமானை பாடி கொடுத்துருப்பாரு. பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதினு 9ஆம் திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கோம். அப்பர் சுவாமிகள் சொல்லும்போது கண்கடன் அடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து பணி செய்து இருப்பதேன்னு சொல்லலை, பணி செய்து மகிழ்வதேன்னு சொல்லலை. பணி செஞ்சோங்கிற உணர்வே இல்லாமல் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே எல்லாருமே அப்படி தான் இருக்கீங்க. இந்த மடவார் வளாகத்தில் எல்லாரும் பணி செய்து கிடப்பதேங்கிற மாதிரி தான் அழகாக பணியை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். அடுத்து இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த வியாக்கரபாத முனிவருடைய மைந்தர் உபமன்யு முனிவர். நீங்கள் பிரியபுராணம் படிக்கும்போதும் பார்த்துருக்கலாம் உபமன்யு முனிவரை. அதனால் அந்த உபமன்யு முனிவர் இல்லையா, அவர் என்ன செஞ்சாரா, தாய் வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே நல்ல காமதேனுவோட பாலெல்லாம் குடிச்சு நல்ல செழிப்பாக இருந்ததான். அங்கேருந்து இங்கே வந்த உடனே ஒன்றும் இல்லை, இவங்க கொடுக்குறதெல்லாம் அவருக்கு பிடிக்கலை. அவர் ஒன்றும் பாலெல்லாம் குடிக்காமல் அழுறாரு. அப்போ வியாக்கரபாதர் நமக்கு எல்லாமே சுவாமி தான், சுவாமியை தான் போய் வேண்டுறாரு. ஏன்னா சேக்கலார் பெருமா நமக்கு அழகாக கோடிட்டு காட்டியிருப்பார். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உலக. முன்னவன்கிறது சிவபெருமான். அவரை முன்னிறுத்தியாச்சுன்னா எந்த காரியமும் முடியாதுங்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்ன மாதிரியில் இவர் போய் அவர்கிட்ட தான் முறையிடுறார். என்னோட குழந்தை பால் வேணும்னு அழுது அப்படின்னு சொல்லும்போது, இவரோ கருணை கடல் இல்லையா சுவாமி, அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கணும். எப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு அழும்போது ஞானப்பாலை உண்மையம்மையை கொண்டு கொடுத்தாரோ, அது மாதிரி இந்த குழந்தைக்கு பாலுக்கு அழுத குழந்தைக்கு பார்க்கடலே கொண்டாந்துட்டாங்க. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் அப்படிங்கிறது 9ஆம் திருமுறையில் திருப்பல்லாண்டில் பாலனுக்காய் பார்க்கடல் ஈந்தன்னு சொல்லி திருநாவுக்கரசு பெருமானும் இதை சொல்லி காட்டியிருப்பார் நமக்கு. ஆக அவருக்கு பார்க்கடல் கிடைச்ச தலம். அந்த கடல்ல இருந்து பாலை எவ்வளோ குடிக்க முடியும் நம்ம, அப்படி குடிச்சிக்கலான்னு சொல்லி சுவாமி அருள் செய்தார். அதோட இவங்களோட சேர்ந்து இந்த பதஞ்சலி முனிவரோடையும் வியாக்கரபாதரோடையும் சேர்ந்து திருமூல தேவ நாயனாரும் சேர்ந்து வழிபட்டிருக்காரு. அது அவருடைய திருமந்திர பாடல் மூலம் நமக்கு தெரியுது அப்படிங்கிறதையும் சொல்லி கொண்டு, இந்த வியாக்கரபாதருங்க பேர் அவருக்கு ஏன் வந்தது, வியாக்கரம்னா புலி, அவருக்கு ஏன் வியாக்கரபாதருங்க பேர் வந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம வரலாற்றில் பார்ப்போம். அவர் பெரும் பற்றோட இந்த தலத்தில் இருக்க பெருமானை வழிபட்டதால் பெரும்பற்ற புலியூர் அப்படிங்கிறது ஒரு பேர். அவருக்கு புலிக்கால் இருந்தது, அந்த புலிக்காலோடு அவர் வழிபடுகிறார், அதனால் புலியூருங்கிற பேர். அப்புறம் நுட்பமான ஞான வெளியாக அந்த தலம், அதாவது ஆகாச தலம். ஆகாசங்கிறது இப்போ நம்ம பஞ்சபூதத்தில் சொல்லும்போது இப்படி மேலே பார்த்துட்டு இதுதான் ஆகாயம் சொல்லுவோம். இது ஆகாயம் கிடையாது. ஆகாயங்கிறது ரொம்ப பெரிய இது, மற்ற 4 பூதங்களுக்கும் இடம் கொடுப்பது. அது மாதிரி இங்கேயும் அது ரொம்ப ஒரு நுட்பமாக இருக்குது, நுண்ணிய ஞான வெளியாக இருப்பதால் அதைத்தான் வடமொழியில் சிதம்பரம்னு சொல்லுவோம், தமிழில் அதை சிற்றம்பலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஆக அதற்கு அடுத்தாற் போல உலக புருஷனோட இதய கமலமாக இது இருக்கிறது அப்படிங்கிறதையும் நமக்கு குறிப்பாக இதில் சொல்லி, மொத்தத்தில் நம்முடைய சிவபெருமான் ஆடல் செய்கின்றார். அது ஒரு திருவருள் நிலையமாகவே இருக்கிறது, தில்லை என்று சொன்னால் மிகை கிடையாது, ஒரு சிவபூமியாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சரி, அதற்கு அடுத்தாற் போல எல்லாத்துலேயும் தலைமையும் சிறப்பும் வாய்ந்த பெரும்பற்ற புலியூர் இந்த தில்லை பதிதான். அதனால 4ஆம் திருமுறையில் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பெருமை நன்றுடைய தில்லை என்று இதோட சிறப்பை நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நம்ம பார்க்குறோம். சரி, அந்த பெரும்பற்ற புலியூருங்கிற பேருக்கு காரணம் பார்த்தாச்சு நம்ம. அதுக்கப்புறம் இந்த புலியூருங்கிற பேரை திருச்சிற்றம்பல கோவையாரில் நம்முடைய மணிவாசக பெருமான், அவர் அறிவால் சிவம் மணிவாசக பெருமான் இல்லையா. இப்போ தான் ஆனி மகம் கழிஞ்சிருக்கும், எல்லாரும் மணிவாசக பெருமான் குரு பூஜையில் திருவாசகம் மற்றதெல்லாம் நடத்தியிருப்பீங்க இல்லையா.
திருவாசகத்து அவர் என்னைக்கு ஆணி மகத்தன்னைக்கு அங்கே வந்து முக்தி அடைகிறாரு. அதுக்கு முதல் நாள் பெருமான் வந்து ஒரு அந்தனர் மாதிரி அங்கே தில்லையில் தங்கியிருந்த மணிவாசக பெருமான்கிட்ட போய் நீங்கள் திருவாசகம்னு ஏதோ பாடிட்டீங்களாமே, அந்த பாடலெல்லாம் சொன்னால் நான் கொஞ்சம் படி எடுத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஏடும் எழுத்தானையும் கொண்டு போய் அவர் சொல்ல இவர் உட்காந்து எழுதினார். இது வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்கன்னு தெரியல. நாங்கள் எங்கள் பக்கத்தில் எல்லாரையும் திருவாசகத்தை எழுத வச்சுருக்கோம். சுவாமியே கைப்பட எழுதின ஒரு நூலை நாமளும் என்ன செய்யணும், நம்ம ஆயுளில் கண்டிப்பாக எழுதிடணும்னு உங்கள் கையெழுத்தில் எழுதி பூஜை ரூமில் வச்சுருங்க, உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்கன்னு சொல்லியிருக்கோம். எழுதிக்கிட்டே இருக்காங்க அன்று தொட்டு இன்று வரைக்கும். இல்லை, நாங்கள் எழுதவும் சொல்லியிருக்கோம். அதனால் நீங்களும் எல்லாரும் என்ன செய்யலாம், பார்த்து தானே எழுத போகிறோம். அந்த புக்கை பார்த்து அப்படி நோட்டில் அப்படி உங்களுக்கு தினம் எந்த அளவுக்கு முடியுதோ எழுதுங்க. 51 பதியமும் எழுதி முடிக்கணும். 658 பாடல் எழுதி முடிக்கவும் பூஜை ரூமில் கொண்டு வச்சுக்கோங்க. சரி, அப்படி படி எடுத்து அழகிய, அதாவது அருள் வாத ஊரன்னு சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்துன்னு கைச்சாத்தி இட்டு அதை கொண்டு போய் அழகாக பஞ்சாட்சர படியில் சுவாமி வச்சுட்டாரு. யாருக்குமே தெரியாது அவர் வச்சது. மறுநாள் தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் நட திறக்கும்போது பஞ்சாட்சர படியில் இருக்க ஏடு நேற்று ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம என்ன திருவாசகம் ஒரு புக்கை தூக்கிட்டு வந்துடுவோம். அது 658 பாட்டும் இதுலெல்லாம் எழுதப்பட்டிருக்கு ஏட்டில். அதனால் இது என்னடா இவ்வளவு காலம் இருக்குது, என்னதுன்னு பார்க்கும்போது சுவாமி சொல்கிறாரு, அது அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். வாத ஊருக்கு கேளுங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் அவரை அழைச்சிட்டு வராங்க. இவருக்குமே என்ன நடந்ததுன்னே தெரியல. நேற்று வந்தது சாமிங்கிறதுலாம் முதல்ல தெரியல. அப்புறம் தான் இது வந்து சுவாமியெல்லாம் இப்படி படி எடுத்துருக்கு. அதோடு மட்டும் இல்லை, பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு அது ஒரு 400 பாட்டு, அதையும் பாட சொல்லி படி எடுத்திருக்காரு. இந்த ஆன்மாக்கள் உய்யணுங்கிறதுக்காக பெருமான் செஞ்ச ஒரு பெரிய பணி அது. இல்லைன்னா நம்ம கையில் இன்றைக்கி திருவாசகம்லாம் கிடச்சிருக்காது. அதனால் அதில் இவங்கெல்லாம் ஈஸ்வரர்கள்லாம் கேட்காங்க, தில்லைவாழர்கள்லாம் இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிய பாட்டின் பொருள் சுவாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவர் இப்படி கையை காமிக்கான்னு எல்லாம் சாமியை பார்த்துட்டு இருக்கிறதுல இங்கே திரும்பி பார்த்தா இவரை காண இவர் எங்கே சாமியிலே ஐக்கியம் ஆகிட்டார். நீங்கள் மனசில் அப்படியே அந்த காட்சியை கண்ணு முன்னாடி கொண்டாந்து அந்த இன்பத்தை அனுபவிச்சுக்கிடலாம். சரி, அது ஒரு சிறப்பு. அவர் வந்து அந்த திருக்கோவையார்ந்த நூலில் பொன்னி சூழ பெற்றிருக்கும் பொன்னி வளைத்த புனல் சூழ் புலியூர் அப்படின்னு சொல்கிறார். திருச்சிற்றம்பல கோவையாரில் பொன்னிங்கிறது காவிரி நதி. அதனால் காவிரி நதியை வளைத்த புனல் சூழ் புலியூர் என்று மிக அழகாக அதை எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். எல்லாரும் அந்த தலத்துக்கு பாடியிருக்காங்க, பாடாதவங்களே கிடையாது, எல்லாரும் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ தலத்தோட தில்லைனா என்னன்னு பார்த்துட்டோம், புலியூர்னா என்னன்னு பார்த்துட்டோம், பெரும்பற்ற புலியூர்னா என்னன்னு பார்த்துட்டோம், சிதம்பரம்னா என்னன்னு பார்த்தாச்சு, கோயில்னா என்னன்னு பார்த்தாச்சு. அப்புறம் இது தவறமும் பூலோக கைலாயம். சிதம்பரம்ங்கிற சொல்லுக்கே ஞானாகாசம், சிதாகாசம் அப்படிங்கிற பொருளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். சரி, இப்போது அத்தியந்த முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கிறாரு. அவர் தவம் செய்து கொண்டே இருக்கும்போது அவருக்கு தவத்தின் பயனாக அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்க, அந்த குழந்தைக்கு உலகியல் கல்வியெல்லாம் முதல்ல என்னெல்லாம் புகட்டிட்டு அப்புறம் ஞான கல்வியெல்லாம் அந்த குழந்தைக்கு உபதேசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் ஒரு தலத்தில் கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும், அங்கே போய் இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த தலம் வேறு எந்த தலமும் கிடையாது, நம்ம தில்லை சிதம்பரம் தான். அதனால் அங்கே போகணும்னு சொன்னோடனே அவரும் அந்த தில்லைப்பதிக்கு வருகிறார். வந்தாச்சு, சுவாமிக்கு பூஜை பண்ணணும், பூ பறிக்கணும் அப்படிங்கும்போது இவர் போய் பூஜைக்கு பூ பறிக்கணும்னா இப்போ விடிய முன்னால் பறிக்க முடியல, விடிஞ்ச உடனே பறித்தா பூ விரிஞ்சிருது, தேனெல்லாம் வண்டு குழவியெல்லாம் குடிச்சிட்டு போயிடுது, எச்சில் பண்ணிடுது, பூவை கடிச்சிட்டு போயிடுது, பூ பின்னப்பட்டுருது. அப்படி அதெல்லாம் கடித்து பின்னப்படுத்தின பூவை கொடுக்குறதுக்கோ அது தேன் உள்ள எச்சில் மலரை கொண்டு போடுறதுக்கோ அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவருக்கு அது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கிறது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த திருமூலநாதர், அந்த திருமூலநாதர் சொல்கிறோமே அந்த சிவலிங்கத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுறாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, நான் கால் வழுகாமல் மரத்தில் ஏறி இந்த வண்டு தேனை குடிக்க முன்னால் பூவை கடிக்க முன்னால் நான் பறித்து பூஜைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் சொல்கிறாரு, அசரீரின்னு சொல்லுவோம் அல்லது வானொலின்னு சொல்லுவோம், கண்ணுக்கு புலப்படாமல் சத்தம் மட்டும் வரும். அப்படி சொல்கிறாரு, உனக்கு புலிக்கால் தர்றேன்,
சரி வீட்டு பாம்பு சரி. உனக்கு புலிக்கால், அந்த புலிக்காலோட கேக்குதா? மைக்கில் கேக்குதா? கேக்குதா? புலிக்கால், அந்த புலிக்கால் எல்லாம் அப்படியே சரசான மரத்தில் ஏறிடலாம். அந்த வெளிச்சம் தெரியறதுக்கு நகத்திலே கண்ணு, அந்த விடிவதற்கு முன்பாக அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருந்தாரு. அப்படி அந்த புலிக்கால் இவருக்கு கிடைச்சதுனால இவருக்கு பேர் என்ன பேர் ஆயிட்டு? வியாக்கர பாதர் அல்லது புலிக்கால் முனிவர் தமிழ்ல சொன்னான். அப்படி அழகான அந்த பெயரோட அவர் அந்த திருப்பணியை, அதாவது நீ வேண்டிய வண்ணம் உனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு மறந்துடுறாரு. இவரும் புலிக்கால் முனிவரை அந்த பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்காக அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது உலக பற்று கொஞ்சம் கூட கிடையாது. கம்ப்ளீட்டாக இறைவனோட பற்று தான், அந்த சிவச்சார்பு தான். அதனால தான் பெரும்பற்ற புலியூர்ன்ற பேரை இந்த தலத்துக்கு வந்துச்சு. அவருக்கு திருமண பருவம் வந்த உடனே தான் வசிஷ்ட முனிவரோட தந்தையாரை அவருக்கு ஒரு மனம் செய்து வைக்கின்றார். அவருடைய தந்தையார் வைக்கின்றனர். இவங்க 2 பேரும் தங்கி வழிபட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு தவப்பயனால அந்த உண்மணி முனிவர் வந்ததும் அதை வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி அம்மையார் தங்க வீட்டுக்கு மகளையும் பேர குழந்தையும் கூட்டிகிட்டு போயிருக்கும்போது அங்கே காமதேவுங்கிற தெய்வ பசுவோட பாலை பிடிச்சி வளர்ந்தாரு. திருப்பி இவருக்கு குழந்தைய பார்க்கணுங்கிறதுனால இங்கே வர சொல்லும்போது தான், இங்கே வந்திருக்கும் போது தான் அவருக்கு இங்கே கொடுக்க உணவெல்லாம் உமிழ்ந்து அதெல்லாம் பசி தாங்காமல் குழந்தை அழுததை பார்த்து தான் சுவாமி என்ன கொடுத்தாருன்னு பார்த்தோம், பார்க்கடலை கொடுத்தார். இது 2 ஒரு நல்ல அற்புதமான வரலாறுகள். இதை நீங்கள் மறக்காமல் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த தாருகாவனம், அந்த தாருகாவனத்தில் இருந்த ரிஷிகள் மீமாம்சைன்னு சொல்லக்கூடாது. அதாவது வேதத்தை நம்புவாங்க, வேள்வியை நம்புவாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் கர்த்தா சிவபெருமான், அருள் கொடுக்கக்கூடிய சிவபெருமான்கிறத உணர மாட்டாங்க. அவங்க மொத்தம் 48,000 முனிவர்கள். அவங்க இப்படியே இருந்தால் ஆன்மாக்களுக்கு பக்குவம் வராது. இப்போ இவங்களெல்லாம் சரி பண்ணணும்னு சுவாமி நினைச்சு அவர் பிச்சாடனராகவும் திருமாலை மோகினியாகவும் அழைத்து கொண்டு அங்கே வர்றார். இவரை பார்த்த உடனே ரிஷி பத்தினிகள் பூரா இவரோட அழகை பார்த்து இவர் பின்னால சுற்றுறாங்க. ரிஷிகள் பூரா பூஜையை விட்டுட்டு மோகினியை பார்த்து மோகினி பின்னால். இதுதான் இந்த மாயையில் சிக்காமல் இருக்கணும்னு சைவ சித்தான்னு சொல்லி கொடுக்கும் நமக்கு. என்ன மாயை மயக்கும், மாயையில் நம்ம மயங்கக்கூடாது. அதை அவங்க இப்படி எல்லாம் மாறி மாறி நடந்த உடனே இவங்களுக்கு தான் பண்ணுற தப்பெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ரிஷிகளுக்கு தன்னுடைய பத்தினிகள்லாம் அவர் பின்னாடி போகிறாங்களேன்னு கோவப்பட்டு ஆதிச்சார வேள்வி செய்யவே கூடாது. அதர்வன யாகத்தில் இருக்கும் எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு கோபம். அந்த யாகத்தை பண்ணி அதுலேருந்து ஒன்றா ஏறி அவர் மேலே விடுறாங்க. அதுலேருந்து தான் முதல்ல ஒரு புலி, அந்த புலி போய் அவர் மேலே போய் விழும். இவர்கிட்ட எந்த புலி அதோட வேலையை காட்ட முடியும் நம்ம சுவாமி கிட்டக்க. அந்த புலியை உரிச்சு தான் என்ன செய்கிறாரு, புலித்தோலை அரைக்க செத்து அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி ஜம்முன்னு அதை கெட்டியாச்சு. அந்த இடத்துல நான் கூட ஒன்றையும் ஞாபகப்படுத்துகிறேன், மாந்தோலும் உடுத்துவார் சுவாமி. இதெல்லாம் இடுப்பில் கட்டுறது புலித்தோல், மாந்தோல். அதே சமயம் யானையை உரிச்சு போத்துவார், அது போத்துறது மேலாடு, அது 2 கீழாடு. சிங்கத்துறி மூடுதி அப்படின்னு பாரு சுப்பிரமணிய சுவாமிகள். அப்போ அதுவும் மேலாடு. சிங்கத்தை ஒரே ஒரு தடவை உரிச்சுக்கார், அதுவும் மேலாடையாக விட்டு போய்கிறார். சரி, அதை முடித்து கொண்டு அந்த புலித்தோல் அவர் அணிஞ்சதுக்கு அடுத்தாற் போல பாம்பை நிறைய அனுப்புகிறாங்க. அவர் அந்த பாம்பெல்லாம் எடுத்து ஆபரணமாக அணிந்து கொண்டார். நாகாபரணம் நம்ம சுவாமி ஜம்முன்னு அதை பூரா அணிந்து கொண்டார். அது கங்கணமெல்லாம் கையிலெல்லாம் கெட்டிக்கிட்டார். அதுக்கடுத்தால முயலகன் அப்படிங்கிற ஒரு கொடியோனை அதுலேருந்து ஏறி அனுப்புகிறாங்க. இவர் அவனை பிடிச்சி இழுத்து கீழே போட்டு அவன் முதுகில் காலை ஊனி அடக்கிட்டார். அபஸ்மாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அவனை காலுக்கு கீழே போட்டு அமுக்கி கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஆணவத்தோட அடையாளம். அது தலை தூக்காமல் பார்த்துக்கிட்டணும். சுவாமி திருவடிக்களை நம்ம இருந்தால் ஆணவம் தலை தூக்காது, அது உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தால அவங்கள்ட்ட இருக்க மந்திரங்களை பூரா ஏவுறாங்க. அந்த மந்திரங்களையும் சுவாமி என்ன செய்கிறாரு, சிலம்பு காலில் அணியக்கூடிய அணிகலனாக மாற்றி தன்னோட காலில் அணிந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அப்புறம் என்ன செய்கிறாங்க, அவங்கள பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி அங்கே ஒரு கூத்து ஆடுகிறார். அவர் எப்போதுமே அவர் என்ன செஞ்சாலும் தனக்காக எதுவும் கிடையாது, எல்லாமே ஆன்மாக்களுக்காகத்தான்.
அதனால் அவர் அப்போ ஒரு கூத்தை ஆடுறாரு சுவாமி வந்து. ஆனால் அந்த கூத்தை இவங்களுக்கு முழுமையான பக்குவம் இல்லாதனால அதை தாங்க முடியலை. அதனால அவர் ஓரளவு அதை இது பண்ணிட்டு அவங்கெல்லாம் மயங்கி விழுந்துருக்காங்க அந்த கூத்தை பார்க்கும்போது. சரி, அப்போ பக்கத்தில் இருக்க திருமாலுக்கே நடுக்கம் வருதான் இவர் ஆடுறதை பார்த்து. இவர் பேர் அருளாளன் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாரோட துயரத்தையும் போக்கி நீங்கள்லாம் இனிமேல் நல்லபடியாக இருந்து வழிபாட்டை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கவனிச்சதுக்கும் இதை கண்டதுக்கும் அவங்கெல்லாம் பேரின்ப கடலிலேயே மூழ்கு. சும்மாவா சுவாமியுடைய திருநடன காட்சியை நேரில் பார்க்கணும்னா அப்படி எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் எல்லாம் மனக்கண்ணில் ஒரு நிமிஷம் நினச்சி தான் பாருங்களேன். இப்போ சுவாமியை வந்து இங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் பெருமாள் தில்லை கூத்தன் வந்து இங்கே வந்து ஆடுறாருன்னா எப்படி இருக்கும் நமக்கெல்லாம், இல்லையா? சரி, அதுபோல் அதையெல்லாம் அவர்கள் கண்டார்கள். அவங்களுடைய ஆணவம் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கி விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ திருமால் வந்து பார்க்கடலுக்கு வந்துட்டாரு. அவருக்கு இருக்கை வந்து பாம்பனையாக இருக்கும் இல்லையா, அந்த ஆதிசேஷன் அது மேலே படுத்திருக்காரு. படுத்திருக்கும் போது இந்த நடந்த நிகழ்வுகளை பூரா நினச்சி பார்க்காரு. இந்த ஆனந்த கூத்தையும் நினச்சி பார்க்காரு. அதை நினச்சி பார்க்கும்போது பெரும் களிப்பு. அதனால் அவருக்கு அதாவது துயில் வரல, தூக்கம் வரல. அதனால என்ன செய்கிறாரு, அவர் அப்படியே நிகழ்வுட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஆதிசேஷனுக்கு அது வித்தியாசமாக இருக்கும், வழக்கமாக இருக்க மாதிரி இல்லாமல் ஏன் நீங்கள் இன்றைக்கி என்னவோ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த மாதிரி அவருடைய நடன காட்சியை கண்டேன் இல்லையா, அதை நினச்சி பார்த்த களிப்பில் இப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த காட்சி எனக்கும் காணணும்னு ஆசையாக இருக்குன்னு அப்போ நீ தவம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீ இப்போ பாம்பண்ணையா எனக்கு இருக்க வேண்டாம், நீ போய் தவத்தை பண்ணுன்னு அதுக்கு ஒரு ஒப்புதலும் கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போ அதை என்ன செய்து அந்த ஆதிசேஷன் வந்து அதை காணணுங்கிற பெரும் வேட்கை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நின்று அவர்கிட்ட அவருக்கு நான் இந்த மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தவம் செய்வதற்காக அது போகுது. அப்போ அந்த ஆதிசேஷன் வந்து தன்னோட மகன் அனந்தன் என்பவனை திருமாலுக்கு பாம்பனையாக்கி விட்டு நேர வடகைலைக்கு போய் தவம் செய்கிறது. அந்த தவம் நல்ல சிறப்பாக இருந்த காரணத்தினால பெருமான் வந்து காட்சி கொடுக்கிறார். அப்போ அவர் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய கூத்தை காண வேண்டும் என்று நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூத்தை வந்து நான் உனக்கு தில்லையில் காட்சி கொடுக்குறேன். ஏற்கனவே அங்கே ஒருத்தன் இதை காண்பதற்காக தவம் செய்து கொண்டு இருக்கின்றான் வியாக்கிரபாதன், அவனோட போய் நீங்கள் இரு. நான் வந்து உங்களுக்கு தை மாதம் இல்லையா, தை மாதம் தைப்பூசத்தன்னைக்கு வியாழக்கிழமை உச்சி காலத்தில் சித்த யோகத்தில் உங்களுக்கு நான் திருக்கூத்தை காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. சரி அப்படின்னு கேட்டுக்கொண்டு இவரும் அது போல் அந்த தளத்துக்கு போகிறார். ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்கிறார்கள். அதன் பின்பு இருவரும் சேர்ந்து வழிபடுகிறார்கள் திருமூலட்டநாதரை. அது அல்லாமல் இவர் வழிபட்ட சிவலிங்கம் ஒன்று இருக்குது, அது அனந்தேஸ்வரர். அவர் வழிபட்ட சிவலிங்கம் ஒன்று இருக்குது, அது வியாக்கிரபாதேஸ்வரர். ஆக அதையெல்லாம் இவங்க வழிபட்டு கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த திருமூலட்டானத்தில் தெற்கே 4 வேதங்களும் காணாத, அதான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற முன்னிட்டு சொல்கிறோம் இல்லையா, வேதங்கள் காணாத அம்பலம் ஒன்று இருக்குது. ஞானமயமான அந்த அருள் அம்பலத்தில் நான் எப்போதும் விடாமல் இடைவிடாது நான் திருக்கூத்து நடத்துவேன். அதனால அந்த கூத்தை அங்கே காணக்கூடிய அறிவு கண் உடையதான், ஞானக்கண் உடையவர்களுக்கு பிறவி துன்பமானது நீங்கும் இல்லையா, பேரின்பமாகிய வீடு கிடைக்கும் என்று பெருமான் சொல்லுகிறார். அப்போ இந்த அத்திரி முனிவர் அவரோட மனைவி இல்லையா, அவங்க வந்து தொழும்போது நீ அந்த 5 தலை சிறு பாம்பாக 5 தலை உள்ள சின்ன பாம்பா நீ இருந்த அந்த உருவோட நீ நாகலோகத்துக்கு போய் அதுலேருந்து அந்த பிள்ளத்வாரத்தின் வழியாக அங்கே கையில் இதுக்கு போயிரு, தில்லைக்கு போயின்னு அவர் சொன்னது போல தான் இவர் வந்து இருந்து 2 பேரும் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள், வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும். அப்போ அவங்க 2 பேருக்காக சுவாமி சொன்னதை போல் தை பூசம் குருவாரங்கிறது வியாழக்கிழமை அன்னைக்கு சித்த யோகத்தோட கூடிய நாளில் அந்த உச்சி பொழுதுல அழகாக அந்த ஆனந்த பூத்தினை அருள் செய்தார் என்று பார்க்கணும். சரியாக அவங்க 2 பேரும் அந்த காட்சியை கண்டு அந்த நடனம் எதை குறிக்குன்னா 5 தொழிலை கொடுக்கிறது. இறைவன் வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழில் சேர்ந்து அவரோட நடனம்.
அதனால் அதை வந்து உணர்ந்தது. அதை பார்த்தாச்சு. பார்த்த உடனே இந்த இன்பக்கூத்தை பார்த்த உடனே கண்களில் நீர் மல்க, நெஞ்சம் நெகிழ்ந்து உருக, தலை மேலே கையை குவித்து 2 பேரும் என்ன செய்கிறாங்களா, சுவாமியை வணங்குறாங்க. இவங்க மட்டும் பார்க்கலையா, படைத்தல் கடவுளாகிய பிரம்மனும், காத்தல் கடவுளாகிய திருமாலும், அழித்தல் கடவுளாகிய ருத்ரன், அப்புறம் இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாரும், அப்புறம் 3000 முனிவர்கள், தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாரும் நின்று அந்த கூத்தை பார்த்து எல்லோரும் அந்த பேரின்பத்தை நுகர்கின்றார்கள். அப்படி அதை வந்து வணங்கும் போது அந்த மகிழ்ந்த பதஞ்சலியும் புலிக்கால் முனிவரும் சேர்ந்து இதை எல்லாரும் பெறணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானிடம் மனதிலே நினைத்து கொண்டேன். அதாவது அனவரத தாண்டவம்னு சொல்கிறது, எப்போதும் ஆடிக்கிட்டே இருக்கிறது. இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு தமிழில் சொல்லணும்னா நான் ஸ்டாப் கொண்டாட்டம் சொல்லணும், சொன்னதான புரியும். அதுபோல் எப்போதும் ஆடிக்கிட்டே இருக்கணும். சுவாமி வந்து அவர் எப்போமாவது ஒரு நிமிஷம் ஆட்டத்தை நிறுத்தினார்னா எல்லாமே நின்றுது இல்லையா. அவரோட ஆடலை வச்சு தான் எல்லாம். அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட நீங்கள் அனவரத தாண்டவம் செய்யணுங்கிறத மனத்தில் நினைக்கிறாங்க. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயின் அப்பர் சுவாமி சொன்னது போல் மனத்துள் இருந்த கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னேன்னு சொன்ன மாதிரி இவங்களுடைய எண்ணம் எல்லாம் அவருக்கு தெரிய வருதில்ல. இருந்தாலும் அவங்கக்கிட்டே கேட்குறாரு, உங்களோட அன்புனால நான் ரொம்ப மனம் கசிந்திருக்கிறேன், நீங்கள் செஞ்ச தவத்தினால உங்களுக்கு இப்போ என்ன வரம் வேணுமோ கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு சுவாமி. அப்போது சிவாகமத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் நாள்தோறும் செய்யக்கூடிய பூசணியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு யார் சொல்கிறா, நம்முடைய வியாக்கரவாத முனிவர் சொல்கிறாரு. அது தவிர இன்னொரு வரமும் எனக்கு இருக்குது, என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது நீங்கள் எப்போதும் நடனாடணும் அப்படிங்கிற மனசில் நினைச்சதை சொல்கிறாரு. பதஞ்சலி முனிவர் அதே தான் சொல்கிறாரு. இந்த நிலையில்லாத வாழ்க்கையை ஆன்மாக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க தரிசிக்கணும், உங்களை தரிசித்தாதான் அவங்களுக்கு ஒரு நல்ல கதியே கிடைக்கும். அதனால் அதுக்கு ஏன்னா இப்போ இவங்களுக்கு நடன காட்சி குடிச்சிட்டு சாமி வந்து மறைஞ்சிருக்கணும். அப்படி தானே எல்லாருக்கும் வந்து முதல்ல ஒரு சோதனை வைப்பார் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து காட்சி கொடுப்பார், காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிருவார். இப்போ இந்த நடன காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் சேர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் அப்படிங்கிற மாதிரியில் அழகாக அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எப்போதும் உண்மையம்மை, அதாவது சிவகாமி அம்மையோடு இந்த தளத்தில் இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். 2 பேரும் விண்ணப்பம் செய்ய உங்களுடைய விண்ணப்பத்தை என்று அதுபோலவே நான் ஆன்மாக்களுக்கு அருள் செய்கின்றேன் என்று பெருமான் சொல்கிறாரு இல்லையா. நமக்கு விளக்கம் பொருந்திய ஞானமே அம்பலம், மெய்யுணர்வாகி அது நம்மில் பிரிவின்றி ஒன்றாய் உள்ளது என்று அழகாக சொல்லி, பேரறிவாகி அறிக்க அந்த அறிவு வந்து பூமியை விட்டு ஒருபோதும் பிரியாது. இப்போ பூமியை வந்து உலக புருஷன் சொல்லுவோம், விராட் புருஷன்னு சொல்லுவோம். அதுக்கு இருந்த எல்லா உறுப்புக்கும் இருக்குது. நான் நேரம் கருதி தில்லை சம்மந்தப்பட்டது மட்டுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். அதில் வந்து இருதய ஸ்தானமாக இருப்பது எதுதான், தில்லை. உலக புருஷனுக்கு ஹிருதயமாக இருப்பது. நமக்கு உடம்புலே எது ரொம்ப முக்கியம், என்ன எல்லாரும் ரொம்ப வருதமா, ஹிருதயம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாம் தில்லையில தான் இருக்கிறோம், தில்லை கூத்தனை தான் தரிசிச்சுட்டு இருக்கோம், சரிதானே. ஆக என்று மிக அழகாக அதை சொல்லி அந்த ஞான ஆகாசமாக அது இருக்கிறது, அதில் வந்து நம்ம எல்லாரும் வழிபடணும். இப்போ சுவாமி வந்து தேவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார், நீங்கள் இந்த இடத்துல ஒரு சபையை அமைக்க வேண்டும் என்று. அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, அந்த சபையெல்லாம். ஆனால் யாரெல்லாம் தங்கம் வேண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. எத்தனை பேர் பட்டியல் தங்கம் வேந்திருக்காங்க, அதில் எவ்வளவு ஓடுகள் இருக்குது இல்லையா, அதில் என்ன பஞ்சாட்சரம் எழுதப்பட்டிருக்கு, எவ்வளவு ஆணிகள் இருக்குது, எல்லாமே துல்லிசமாக கொடுத்துருக்காங்க. அந்த நடராஜ பெருமானுக்கு நேராக இருக்க கொடி மரத்துக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, பொன் வேயப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவருக்கு என்ன, அவர் பொன்னார் மேனியன், அதனால் அவருக்கு எல்லாமே பொன் செய்த மேனியன்னு சொன்னது போல் எல்லாமே பொன்னாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் அழகாக செம்பொன்னை கொண்டு நல்ல அழகாக மாற்றற்ற உயர்ந்த செம்பொன் அதை கொண்டு வந்து மிக அழகாக அவருக்கு என்ன செஞ்சாங்களாம், இந்த கனக சபையை அமைத்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். கனக சபைன்னு சொல்கிறோம், பொன்னம்பலம்னு சொல்கிறோம். நான் மேலே வரிசையாக உங்களுக்கு அதுக்குள்ளேயே 5 சபைகள்லாம் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு அடுத்தால சொல்லிக்கொண்டே வருகின்றேன். ஆக இப்படி இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. இது இப்படி முடிஞ்சிட்டு இருக்க நேரத்துக்குள்ள இந்த பூஜை முடியவும் இப்போ பிரம்மா வந்து என்ன சொன்னார், இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் இங்கே வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் ஏன் கூட என்ன செய்யணும், கங்கை கரையில் அந்தர்வேதி
அப்படிங்கிற இடத்துல ஒரு வேள்வி இருக்குது, அதுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு தேவர்களையும் அழைச்சிருக்காரு, இந்த தில்லைவாழங்கிற 3000 பேரையும் அழைச்சிருக்காரு. நாரத முனிவரை விட்டு எல்லாரையும் தூது அனுப்பி எல்லாரையும் கூட்டிப்பான்னு சொல்லியாச்சு. இப்போ முனிவர்களும் தேவர்களும் அங்கே வந்தாச்சு. இவனோட ஆனந்த கூத்தோட அமுதத்தை பருகக்கூடிய நாங்கள் என்ன சொல்லிட்டாங்க, அவருக்கு பதில் சொல்லும்போது நாரதத்தை அங்கே நீங்கள் வேள்வியில் கொடுக்கக்கூடிய அமுது எங்களுக்கு வேண்டாம், அந்த அவியை உண்ண நாங்கள் வரமாட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அவரும் வந்து பிரம்மதேவத்தை சொல்லுவாங்க, இல்லைப்பா அவங்கெல்லாம் வரமாட்டாமா அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மாவே தில்லைவனத்துக்கு வருகிறார். வந்து சிவகங்கையில் நீராடி கூட்டப்பெருமானை வழிபட்டு வியாக்கரபாதரை அடைந்து இல்லையா, முதல்ல சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வியாக்கரபாதரை அடைந்து அவர் மூலம் தில்லைவாழ் அந்தனர்களையும் தேவர்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட வேதிக்கு அழைச்சிட்டு போய் வேள்வியை நிறைவு செய்கிறார். அந்த இமயமலைக்கு தெற்கே வடக்க கௌட தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அரசன் 5வது மனுவுக்கு மனைவி வந்து 2 பேர். மூத்த மனைவிக்கு 1 மைந்தன், இளைய மனைவிக்கு 2 மைந்தர்கள். அந்த மூத்த மைந்தன் வந்து சிங்கம் போல இருப்பான், அவனுக்கு சிங்கவன்மன் பேரு. இளையவன் பேரு இளைய மைந்தன் 2 பேர்ல ஒருத்தன் பேரு வேதவன்மன், ஒருத்தன் பேரு ஸ்வேதவன்மன். 2 பேரும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அவன் கொஞ்சம் உடல் குற்றமுடையவன் அந்த சிங்கவர்மன் அப்படிங்கிறவன். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தம்பியில் 2 பேரில் யார் அரசுக்குரியவர்கள் அப்படின்னு ஒரு பேச்செல்லாம் ஓடுது. இவன் அதுக்குள்ளே தலையாத்திரை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வர்றான். பல தீர்த்தங்களில் நீராடி சிவபெருமானை வழிபட்டு கொண்டே வருகிறான். அப்படி வரும்போது தன்னோட விருப்பத்தை தந்தையிட்ட சொல்லி காசி முதலிய தலங்களையெல்லாம் நான் வழிபட்டுட்டு வழியில் ஒரு வேடனை துணையாக கொண்டு காஞ்சிக்கு போய் ஏகம்பரை தரிசனம் செய்துவிட்டு தென்னாடெங்கும் யாத்திரை செய்யணும்னு நினச்சி அந்த சிங்கவர்மன் எங்கே வர்றான், இந்த தில்லை வனத்தில் வரான். அந்த கொற்றாமரை மாவி கரையில் அங்கே ஒரு புலியன் நித்திரை செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு இவன் கூட இருக்க வேடன் வந்து சொல்கிறான். யார் அந்த புலிக்கால் முனிவர் வியாக்கரபாதரை சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு இவர் வந்து தில்லைவனத்தை அடைந்து சிவபெருமானை தியானித்து கொண்டிருக்கும் போது புலிக்கால் முனிவர் திருவடிகளில் வணங்கி சிவபெருமானை நோக்கி தவம் செய்யக்கூடிய விருப்பத்தை சொல்லுதாரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு அதில் தெரிய வருது. அப்படி வந்த பின்பாக வியாக்கரபாதர் வந்து அவனை நோக்கி என்ன சொல்கிறாரு, உன் தந்தை மிக முதிர்ந்த வயசோடு இருக்காரு, அதனால் நீ தான் இப்போ அரசாணமும் அந்த உரிமை உனக்கு இருக்குது, அதனால் நீ தவம் செய்யணும்னு என்றது. ஏன்னா தவம் எவ்வளோ காலம் செய்யணும், சுவாமி எப்போ காட்சி கொடுப்பாரு எப்போ பலன் கொடுப்பாருல யாருக்கும் தெரியாது, அதனால் நீ இப்போ அதை செய்கிறது உனக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவன் வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் இந்த உடலில் நோய் இருக்கிறதுனால எனக்கு அரசாட்சி நான் மேற்கொள்ளவில்லை அப்படின்னு அவன் சொல்கிறான், எனக்கு அது தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ வியாக்கரபாதர் வந்து நீ வந்து நான் வார வரையில் இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை தீர்த்தம் இருக்கு இல்லையா, அது கரையில் நிற்க வச்சுட்டு பதஞ்சலி முனிவரோடு புத்தப்பெருமான் சந்நிதி அடைஞ்சு 2 பேரும் இறைவன்கிட்ட வேண்டி நிற்க முதல்வன் சிவபெருமான் அருள் செய்த வண்ணம் அந்த சிங்கவர்மனை கூட்டிகிட்டு போய் அந்த சிவகங்கை தீர்த்தத்தில் நீராட வைக்காங்க. அதை நீராடின உடனே அவன் உடலில் இருக்கக்கூடிய நோய் வந்து முற்றும் நீங்கி அவன் பொன் நிறமாக தகன்னு ஆடு இரண்யவர்மன், இரண்யன்னா தங்கம், அதனால் இரண்யவர்மன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு வருது. அவனுக்கு திரு 5 எடுத்து இவங்க உபதேசம் பண்ணி நடராஜ பெருமான் முன்னாடி அழைத்து சென்று அந்த திருக்கூத்து தரிசனத்தையும் காண வைக்கிறாங்க. அது முடிஞ்சு அவரோட திருவருளை பெற்ற ரண்யவர்மன் வந்து எல்லையில்லாத ஆனந்தத்தில் கிடைத்து கொண்டு இருக்கும்போது வியாக்கரபாதர் ரண்யவர்மனை அழைத்து நீங்கள் வா, திருமூலட்டான உடையவரை தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தி, அப்புறம் குடீச்சரம் உடையவர் அது இவர் வழிபட்டது, அப்புறம் திரு அனந்தேஸ்வரம் உடையார்ன்றது பதஞ்சலி முனிவர் வழிபட்டது. அதனால் அவங்களெல்லாம் வணங்க வச்சு நீ ஆசிரமத்தை அடைஞ்சு அந்த என்ன செய்கிறாரு, தன்னோட மனைவியை நோக்கி நீ வந்து உபமன்யு முனிவருக்கு நீ வந்து அந்த உபமன்யு முனிவருக்கு எனக்கு உள்ள பிள்ளை உபமன்யோ நான் பெற்ற பிள்ளை, நீ எனக்கு பெறாத பிள்ளை அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் தன்னுடைய மனைவியாக ஒப்படைக்கிறாரு இந்த பிள்ளையை. அவரும் அந்த அம்மாவும் அதை வந்து இது ரத்தனம் போல இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆற கல்வி கொள்கிறார். இவரும் தினந்தோறும் சிவகங்கையில் நீராடி சுவாமியை வழிபட்டு கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாளில் அந்த கௌடதேச மன்னன் மனு வந்து அரசை வந்து தன்னோட மூத்த குமாரனாகிய
இரண்யவர்மனை கொண்டு நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி வசிஷ்ட முனிவர்கிட்ட வேண்டிட்டு அவன் சொர்க்கம் அடைகிறான். இப்போ மனுவுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கை பிள்ளைகள் 2 பேரும் செஞ்சுட்டாங்க, இளைய மைந்தர்கள் 2 பேரும். வசிஷ்ட முனிவர் இரண்யவர்மனை அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தில்லைவனத்தை அடைகிறாரு. அங்கே திருக்கலாஞ்செடி, அது திருக்கலாஞ்சேரின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல எழுந்தருளக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை அவர் வழிபடுகிறார். அதை உணர்ந்த வியாக்கிரபாதர் இரண்யவர்மனை நோக்கி நான் பூசையை முடிச்சுட்டு வருவோம், நீ முன்னாடி போ, அவரை போய் பாரு அப்படின்னு அனுப்புகிறாரு. அவர் போய் வசிஷ்ட முனிவரை வணங்குறாரு இரண்யவர்மன். அப்போ உங்கள் அப்பா அந்த மாதிரி சொந்தம் அடக்கிட்டாரு, நீ அரசாள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது கேட்டோன்னே அவருக்கு தந்தை தவறுனதை கேட்டு வருத்தமாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த 2 முனிவரும் வந்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து இவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் வசிஷ்ட முனிவரை அழைத்து கொண்டு சிவகங்கைக்கு நீராட வச்சு கூத்த பெருமானுக்கும் வசிஷ்ட முனிவருக்கு இதெல்லாம் நடக்குது. அவரை நீராட வச்சு அவருக்கு தரிசனம் பண்ணி இந்த எல்லா தலத்திலும் அந்த 3 தலத்துலையும் தரிசனம் பண்ண வச்சு அப்புறம் வியாக்கிரபாதர் வீட்டில் அவருக்கு அமுது செய்து எல்லாம் முடியுது. அப்புறம் மறுநாள் அவர் என்ன செய்கிறார், கூடி இருக்கும்போது நான் இந்த மாதிரி இவரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது உன்னோட கருத்து என்ன அப்படின்னு வியாக்கிரபாதர் இரண்யவர்மனை பார்த்து கேட்குறாரு. எனக்கு பொன்னம்பல வானருக்கும் உங்களுக்கும் பணி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்க தவிர அரசாட்சி பண்ணணுங்கிற எண்ணம் தான் எனக்கு இல்லை அப்படின்னு. அதாவது பத்துகா பத்தத்தான் பத்தினே சொல்கிறார் இல்லையா, என்ன எல்லா பற்றையும் விடணும்னா நம்ம அவரை பற்றணும். அதனால் அவர் சிக்கனை பிடிச்சிருந்ததுனால அவர் தெளிவாக சொல்கிறார். அவர் அப்படியே உன் கருத்து இதுன்னா நீ போய் அங்கே இருக்கக்கூடிய அரசு முடி, அந்த ரத்தினம், பொன், இதெல்லாம் அரசுரிமை, அப்புறம் யானை, குதிரை, தேர், காலால் படையான சேனைகள், அமைச்சர்களெல்லாம் கொண்டு விரைவாக இங்கே வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. வர்ற வழியில் அங்கர் வேள்விக்கு போனால் நம்ம தில்லைவாழ் அந்தணர்கள் இருப்பாங்க, அவங்களையும் இப்போ 3000 பேர் போயிருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இரண்யவர்மன் கூத்த பெருமானையும் வியாக்கிரபாதரையும் அவருடைய மனைவியையும் பதஞ்சலி முனிவரையும் வணங்கி விடைபெற்று வசிஷ்ட முனிவரோடு போய் கௌட தேசத்தை அடைஞ்சு தம்பிமார்களுக்கும் நகர மக்களும் எல்லாரும் அவரை வரவேற்கிறாங்க. அவங்களெல்லாம் எதிர்கொள்ள தலைநகர் தன்னோட நகரத்துக்கு போய் தாயை வணங்கி கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு தம்பிமார் அமைச்சர் முதலியாரோட தில்லைக்கு புறப்பட்டு வரக்கூடிய வழியில் என்ன பண்ணிட்டார், அந்தர்வேதிக்கு போய் தில்லை 3000 பேர் தேர்களில் ஏற்றிக்கொண்டு தில்லை 3000 பேர் அதில் இப்போ அந்த வரலாறுலேயே நான் சொல்கிறேன் அப்படின்னு ஏற்றிக்கொண்டு இங்கே வர்றாரு. வந்தாச்சு, தேரெல்லாம் நிப்பாட்டியாச்சு. எல்லாரும் கனக சபைக்கு வடமேற்கில் எல்லாரும் இப்படி மனக்கண்ணில் அந்த காட்சி கொண்டு வாங்க. எல்லாரும் தேரில் இறங்கி 3000 பேரும் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த உடனே அதை எண்ணி பார்க்குறாங்க. எண்ணி பார்த்தா 3000க்கு 1 குறையுது. என்ன ஆச்சு, 3000 பேருக்கு 1 குறையுத அப்படின்னு திகைக்கும் போது சுவாமி அசரீரியாக சொல்கிறாரு, நானும் ஒருவன். அப்போ இந்த ஊரில் சண்முகல் ஐயாட்ட பாடம் கேட்டவங்களாம் இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. ஐயாட்ட நான் பாடம் கேட்டிருக்கேன், என்னோட குரு அவங்க சொல்லுவாங்க, தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன் வரும்போது அந்த முதல்ல தில்லைவாழ் அந்தணன் வருது நடராஜ பெருமான் தான் சொல்லுவாங்க. அப்புறம் அவருடைய அடியார் தான் மற்ற 2999 பேர். ஏன்னா அவங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு நுட்பமான செய்திகள் கூட நமக்கு சார் மூலம் கிடைக்கும். இந்த ஊருக்காரங்க இன்னைக்கு பேசிக்கிட்டே தான் வந்தோம், வரும்போது அக்கா கூட பேசிக்கிட்டே தான் வந்தோம். சரி அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் சேர்ந்து அது கேட்டு எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம். அதனால இன்றைக்கும் நம்ம தில்லைவாழ் அந்தணர் ஏன்னா அடி எடுத்து கொடுக்கும்போது எப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு, தில்லைவாழ் அந்தணர்தம் அடி. திருத்தொண்ட தொகைக்கு முதல் வரியே தில்லைவாழ் அந்தணர் தான். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்துக்கிடணும். ஆக அப்படி எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போது தில்லையில் எல்லாரும் அந்த திருக்கூத்து தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வியாக்கிரபாத முனிவர் இரண்யவர்மன் இந்த நாட்டை ஆழக்கடவன், இவன் தம்பி போய் கௌட தேசத்தை ஆளட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அது கேட்டு மகிழ்ந்த பதஞ்சலி முனிவரும் வசிஷ்ட முனிவரும் எல்லா முனிவர்களும் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு இரண்யவர்மனுக்கு திருமணம் செய்து முடிசூட்டி புலிக்கொடியும் கொடுத்து அவனை சோழ மன்னனாக ஆக்கிட்டாங்க. கௌட தேசத்து மன்னனை சோழ தேசத்து மன்னனாக ஆக்கி விட்டாங்க என்று நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம நேர இப்போ எங்கே போகிறோம்னா தில்லை கோயிலில் திருச்சிற்றம்பலம்ங்கிற இடத்துக்கு போக போகிறோம். அதில் நடராஜ பெருமானும்
சிவகாமி அம்பாள் இருக்காங்களா, அந்த இடத்துக்கு என்ன பேர் தெரியுமா எல்லாருக்கும்? திருச்சிற்றம்பலம். சரியா? ஆமாம், திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம் நம்ம இப்போ திருமுறை பாட தோங்கும் போதும் நன்றியோடு அங்கே தான் நமக்கு எல்லாம் கிடச்சிது அந்த தளத்தில். அதனால் முதல்ல திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு திருமுறையை பாடிட்டு முடிக்கும் போது என்ன சொல்கிறோம்? திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறோம், நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஆக அந்த தளத்தில் அவர் வந்து மிக அழகாக அப்படி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று அவருக்கு கொடுத்து, அதுக்கு அதில் சிதம்பர ரகசியம். இப்போ யாருக்காவது ஒரு விஷயம் புரியலன்னு உடனே பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்ட்டுருவாங்க. என்னது ரகசியம்னா, பஞ்சபூத தலத்தில் ஆகாயம், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆகாயம் இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறது கிடையாது, அது ஞானாகாசம். அப்படி பெருமான் வந்து கண்ணுக்கு புலப்படாமல் அருவமாக அங்கே இருப்பதை தான் சிதம்பர ரகசியம். அந்த இடத்துல அம்பல சக்கரம் ஒன்று இருக்கும், திரு அம்பல சக்கரம் ஒன்று இருக்கும். அதுக்கு பொன்னால் செய்த வில்வ மாலை சூட்டப்பட்டிருக்கும். நம்ம அங்கே போனோம்னா அந்த திரையை விலைக்கிட்டு தீட்சிதர்கள் வந்து கற்பூர ஆரத்தை காட்டுவாங்க. நம்ம அதை பார்த்து சுவாமி அருவமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம அங்கே கும்பிடுவோம். உருவ திருமேனி தான் நடராஜ பெருமானுடைய திருமேனி. அது முடிஞ்சு அது பக்கத்தில் இருக்கிறதுக்கு பொன்னம்பலம் அல்லது கனகசபை, மேலே இருக்கிறது சிற்றம்பலம் சிற்சபை. அதில் வந்து கனக சபையில் வந்து என்ன நடக்கும்னா, டெய்லி 6 காலம் சந்திரமௌலீஸ்வரங்கிற ஸ்படிக லிங்கத்துக்கு பூஜை ஆகும். இவற்றை பூஜை செய்து நடராஜ நடராஜ பெருமானுக்கு வருஷத்தில் 6 நாள் தான் அபிஷேகம் இல்லையா? தேவர்களோட நம்மளோட ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். அதனால் அதில் காலை பொழுதுனா என்ன அப்படி அடுத்தால, அதாவது அதிகாலை, அப்புறம் காலை பொழுது, அப்புறம் உச்சிக்காலம், அந்த மாதிரி 6 கால பூஜைக்குள்ள நேரமாக நிர்ணயித்து சுவாமிக்கு 3 திதி 3 நட்சத்திரத்தை வந்து நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் ஆகும். அதனால் இங்கே சிற்றம்பலம் உடையார் அவருக்கு நல்ல பூஜையில் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பண்ணி அதை வந்து அதில் வந்து சேர்ப்பாங்க. அந்த பெட்டகமும் அங்கே தான் இருக்கும். சிற்றம்பலத்துக்காக அந்த பூஜை நடக்கிறது கனகசபை பொன்னம்பலத்தில் நடக்கும். காலையில் உள்ள 2ஆம் கால பூஜையில் மட்டும் மாணிக்க நடராஜ பெருமான் இருப்பார். அவரை வச்சு பக்கத்தில் வச்சே பூஜை பண்ணி அவருக்கு முன்னாலே ஆரத்தி காட்டுவாங்க, அவங்களுக்கு பின்னாலே நமக்கு தெரியறதுக்காக கற்பூரத்தை காட்டி நமக்கு காட்டுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆக அந்த சிறப்பு உள்ளது அந்த சபையை அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தால 3ஆவதாக வந்து சிற்சபை பார்த்துட்டோம். நம்ம அங்கே தான் நடராஜர் சிவகாமி சிறுவர் ரகசியம் எல்லாம் பார்த்துட்டோம். அது அல்லாமல் சொர்ணாகர்ஷ்ண பைரவரும் அதில் இருப்பார். அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தால அதுக்கு அந்த சிற்சபைக்கு வந்து தப்ர சபான்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் தமிழ் இது டிக்ஷனரி எல்லாம் புரட்டி பார்த்துட்டேன், அகராதி எல்லாம். ஆனால் தப்ர சபாங்கிறதுக்கு பொருள் யாருமே கொடுக்கல. ஆனால் அந்த சொல்லுக்கு பொருள் தெரியல, ஆனால் தப்ர சபாங்கிற பேரும் அதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அங்கே தான் வந்து பஞ்சாக்கர படி உள்ளே இருக்குது. சாத்திர நூல்கள் 14 திருக்கழிப்புப்படியார் சிவஞான போது காலத்தால் முந்தியது. திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவுந்தியாருக்கு அந்த நூல் செஞ்சிருப்பார். அப்புறம் திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் தான் இந்த திருக்கழிப்புப்படியாது அது ஒரு நூல் செய்கிறாரு. அதை வந்து அங்கீகரிக்க மாட்டேங்காங்க எல்லாரும். அப்போ அதை வந்து அந்த படியில் வச்சு அந்த யானை எடுத்துக்கொண்டு என்ன செய்த நடராஜ பெருமான் திருவடியில் வந்து சேர்த்துருது. அதனால திருக்கழிப்புப்படியான அந்த நூலுக்கு பேர் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த 2 அம்பலம் பார்த்துருக்கோமா? இப்போ சிற்றம்பலம் பொன்னம்பலம். 3ஆவது வந்து பேரம்பலம். அதுக்கு என்ன பேர்? அது வந்து தேவசபைன்னு சொல்லப்படும். அங்கே தான் உற்சவ மூர்த்திகள் கூட வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு மேரு அப்படின்னு ஒரு பேர் உண்டாம். வடக்க ஒரு மேரு இருக்கிறதுனால இதுக்கு தட்சிண மேரு அப்படின்னு பேர் தான். அதனால தான் மேரு விடங்கன் விடைப்பாகன் வருது இல்லையா பல்லாண்டு படிக்கும்போது, அது இதைத்தான் குறிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு சொல்ல. சரி, அதற்கு அடுத்தாற் போல் இந்த கொடிமரம்லாம் தாண்டி இந்த பக்கம் போனோம்னா இப்படி இருந்தாலும் போனோம்னா நிறுத்த சபைன்னு இருக்கும். அது வந்து தேர் மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கும். அதனால் அதுக்கு தேரம்பலம்னு பேர். அந்த நிறுத்த சபையில் ஊர்த்துவ தாண்டவம் முடிஞ்சு நமக்கு தெரியும் இல்லையா? சுவாமி நடனம் ஆடும்போது காளிக்கும் அவருக்கும் ஒரு போட்டி வருது. அதாவது அசுரனை அழிக்கிறதுக்காக துர்க்கை வந்து காளியை போய் அசுரனை அழிக்க சொல்லும்போது அவனை துவம்சம் பண்ணும்போது அவன்கிட்ட இருந்து வரக்கூடிய ரத்தம் துளி துளியாக கீழே விழுந்தால் அது ஒன்றொன்றுலேயே இருந்து என்ன வருது, ஒவ்வொரு அசுரர்கள் வருவாங்க. அதனால அது இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் அந்த ரத்தத்தை குடிக்கிறாள். குடித்த உடனே அவளுக்கு அசுரத்தனம் அந்த அரக்க கோணம் புறம் வந்துருச்சு. வந்த உடனே அவளுக்கு வெறி அடங்க மாட்டேங்குது. அப்போ அவளை அடக்கணும் இல்லையா? ஆமாம். அப்படிங்கும்போது தான் சுவாமி வந்து அவளை போட்டு
அடக்கிறதுக்கு இந்த நடனம் வைக்கும்போது போட்டி வைக்கும்போது சுவாமி வந்து ஊர்த்துவ தாண்டவம், அதாவது காதில் இருக்க குலை கீழே விடும், அதை காலாலே எடுத்து காதில் மாட்டுவார். அந்த மாதிரி காலை மேலே விட்டு அவர் ஆடும்போது இவளால் அதை மாதிரி போட்டிக்கு ஆட முடியலை. அப்போ அவள் தோற்று போகிறாள். அப்புறம் அவளை ஊர் எல்லையில் இருக்க வைக்கிறார் சுவாமி தில்லைக்காளிய அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி இருக்கிறது தான் தேரம்பலம் நிறுத்த சபை என்று சொல்லப்படுகிறது. அங்கே இந்த மூர்த்தம் மட்டும் அல்லாமல் சரபேஸ்வர மூர்த்தியும் இருக்கிறாரு, அதையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ராஜசபை அரசம்பலம், அதுதான் இந்த ஆயிரங்கால் மண்டபம் அப்படிங்கிறது. அங்கே தான் நடராஜ பெருமானுக்கு திருவாதிரையிலையும் ஆனி உத்தரத்திலையும் அபிஷேகம் எல்லாரும் பார்க்கும்படியாக நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அம்பாளுக்கு திருக்காமக்கோட்டமுடைய பெரிய நாச்சியார்ன்ற பேரும் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி எப்படி சிந்திக்கிறோம்? ஐயா முதல்ல வரவேற்புரை சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு காலத்தில் பூரா பதிக பொருள் சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ தலத்தை சிந்திக்கிறோம். அப்போ மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்ப்பும் பராபரமே அப்படிங்கிறது தாய்மான சுவாமிகளுடைய வாக்கு. அந்த முறைப்படி நம்ம வழிபட்டோம், தலத்தை தீர்த்தத்தை மூர்த்தியை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லபடியாக ஒரு குரு கிடைப்பாங்க அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த மூர்த்திங்கிறது யார், அந்த தீர்த்தங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய பாண்டிய நாட்டிலே அவதரித்த குமரகுருபர சுவாமிகள் மிக அழகாக சிதம்பர செய்யுள் கோவை அப்படிங்கிற நூலில் மூர்த்தி அம்பல கூத்தனது உருவே ஏத்தரும் தலம் எழில் புலியூருங்கிறது சிதம்பரத்தை குறிக்கும், அம்பலக்கூத்தன்கிறது சுவாமியை குறிக்கும். முதல் வரியில் மூர்த்தி, ரெண்டாவது வரியில் தலம். தீர்த்தம் என்பது சிவகங்கையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆக அந்த அளவில் அதை எடுத்துக்கிட்டு அப்போ சிதம்பரத்தோட மூர்த்திதள தீர்த்த விசேடங்களை இவ்வளவு அழகாக குமரகுருபர சுவாமி நமக்கு தான் காசி மடத்தின் அதிபர், திருப்பனந்தாள் மடத்தின் அதிபர், எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்கிடலாம். சரியா? அவர் வந்து இதை செய்கிறாரு, சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, ஆக இப்படி இந்த 5 சபை உள்ளேயே இருக்க, பொதுவாக 5 சபை வெளியே இருக்குங்கிறது நமக்கு தெரியும். திருவாலங்காடு ரத்ன சபை, சிதம்பரம் வந்து கனக சபை, மதுரை வந்து ரஜித சபை வெள்ளி அம்பலம், அப்புறம் திருநெல்வேலி தாமிர சபை, குற்றாலம் வந்து சித்திர சபை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த தில்லை கோயிலுக்குள்ளேயே 5 சபை இருக்கிறதையும் நம்ம இப்போ பார்த்தோம். சரியாக அந்த அளவிலே நாடும் நகரமும் நத்தீர் கோயிலும் தேடுமின் தேடி பணிமின் பாடுமின் பாடி பணிமின் பணிந்தமின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனிங்கிறது நம்முடைய திருமூல தேவநாயனருடைய வந்து சும்மாவா 3000 வருஷ தவம். 1 வருஷ தவத்துக்கு ஊடையில கண் விழித்து அந்த 1 வருட தவ அனுபவத்தை ஒரு பாடலாக கொடுத்துட்டு மீண்டும் நம்மளாலெல்லாம் அப்படி இருக்க முடியுமானா, ஒரு நாளையில் எவ்வளோ, அதாவது திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோங்கிறாரு அப்பர் சுவாமி. அந்த அளவு கூட சுவாமியை மறக்கக்கூடாதுங்கிறாங்க. காரைக்கால் அம்மையாரும் மறவாமை வேண்டும் தான் கேட்குறாங்க இல்லையா? ஆனால் நாம் வந்து ஒரு நாள் அதிக நேரம் மறந்துருக்கோம் இல்லையா? கொஞ்ச நேரம் தான் அவரை நினைக்கிறோம் சுவாமியை வந்து. ஆனால் அவர்கள்லாம் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, ஆக இந்த தலத்தோட பேரை வந்து நம்ம ஞானிகள் எல்லாருமே கையில் எடுத்து சொன்ன சில வரலாறுகளை பார்க்கலாம். சிற்றம்பலமேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே. இந்த கற்றாங்கிரி ஒன்றில் ஞானசந்த பெருமான் சொல்கிறார். சிற்றம்பலம் இல்லை, சிற்றம்பலம் மேய இல்லையா? சிற்றம்பலங்கிற பேர் அதில் வந்துடுது. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிந்த பாடல், குனித்த புருவமும் ஒவ்வை செவ்வாயும் குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போர் மேனியில் பால் வெண்ணீர் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறகையும் வேண்டுவதே இம்மாநிலத்தில். அருமையாக பாடல். இன்னொரு பாடலும் நல்லா இருக்கும். அல்லல்லென் செய்யும் அருவினையன் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே. அதுவும் நமக்கு அழகா அப்பர் சுவாமியுடைய கருத்து தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சிற்றம்பலத்தை எப்படி வணங்கணும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார்கள் தலையானார்கள். உங்கள் தலை எப்போதும் சிற்றம்பலத்தை வணங்கி கொண்டே இருக்கணும் இல்லையா? அப்படி வணங்குறவங்களாம் தலையானவர்கள் மேலானவர்கள் அப்படின்னு அழகா சொல்றாரு. தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா
உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவர்களுக்கு வந்து அப்போ இப்போ நம்மலாம் போகிறோம், சுவாமி கும்பிட்டு தான் வந்துருக்கோம். அவங்கெல்லாம் வந்து சுவாமி என்ன சொல்கிறாங்கங்கிறத உணர்வாங்க ஞானிகள். அதனால் இவர் போன உடனே சுவாமி சொல்கிறாராம், எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. உன்னோட ஆடலை காணாதுன்னு ஒரு பதில் சொல்கிறார் இல்லையா? அது ஒரு அருமையான ஒரு காட்சி அந்த பாடல். சரி சரி அதுக்கு அடுத்தபடியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாரு, இந்த 3000 பேர் அங்கே இருந்தாங்கல்ல, அது அழகாக சொல்கிறார். முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி எண்ணப்பட்டான், 3000 பேருக்கு மூர்த்தியாக இருப்பவன், தலைவராக இருப்பவன் அப்படின்னு சொல்லி புலியூர் சிற்றம்பலத்திய பெருமானை பெற்றான் அன்று அப்படின்னு சொல்கிறார். மேலும் அவதார நோக்கமே நமக்கு திருத்தொண்ட தொகை தந்தருள. ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக என்ன படிச்சிடணும்? திருத்தொண்ட தொகை படிக்கணும். இந்த நாயன்மாரப்புறம் கண்டிப்பாக வணங்கணும். அடியார் வழிபாடு சைவத்தில் உண்டு, சரியா? அதை வழிபடணும். எப்படியாவது காலையில் எழுந்திருந்து நேரம் ஒதுக்கி ஒரு தடவை தில்லைவாழ் அந்தனதும் அடியாருக்கும் அடியன் வந்து 63 தனி அடியார்கள், 9 தொகை அடியார்கள், மொத்தம் 72 பேருக்கு அதில் வணக்கம் சொல்லப்பட்டது. அதனால் அவங்கள வணங்கணும். அது தருவதற்கு அவர் உதரித்து இந்த நூலை நமக்கு தந்தார். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மணிவாசக பெருமான் அறிவால் சிவம் இல்லையா? திருப்பெருந்துறையில் மூலவர் யாரு? ஆத்மநாதன். உற்சவர் யாரு? உற்சவர் பார்த்துருக்கீங்களா? திருப்பெருந்துறை உற்சவரை பார்த்துருக்கீங்களா? மாணிக்கவாசக சுவாமிகள் இல்லையா? எங்கே நடக்கும்? ஒரு அடியவரே வந்து உற்சவ மூர்த்தியில் வாராரு, அவரே சிவமாக வாராரு. அவர் என்ன சொல்கிறாரு? தில்லையுள் கூத்தனே அப்படின்னு சுவாமியை வழிபடுறார். பதிகத்தில் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே தில்லைக்கு தான் பாடியிருக்காரு. பதிகர்கள் வந்து தில்லைக்கு தான் பாடியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் 9ஆம் திருமுறை அப்படிங்கிறது சரி 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 இப்போ வந்துடுறேன். சரி 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 ஃபோன் நம்பர் அந்த அக்கால அவங்க பக்கத்தில் சரி. இப்போ 9ஆம் திருமுறையை எடுத்துக்கிட்டோம்னா 9ஆம் திருமுறையிலே மிகுதியாக திருவிசைப்பா, அதாவது கோயில் அப்படின்னு சொல்லி, அது ஏன்னா கோயில் நீங்கள் வந்து சிதம்பரம் தேடினீங்கன்னா இருக்காது, கோயில்னு தேடினா தான் தில்லை பதியங்கள் எல்லாம் நமக்கு 12 திருமுறையிலையும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் பல்லாண்டு, அது வந்து சேந்தனார் பெருமான் 9ஆம் திருமுறையில் பாடியிருக்காரு. அதுவும் தில்லையில் ஓடாத தேர், அதை ஓட வைக்கிறதுக்காக அவர் வந்து அதை பாடினார் அப்படின்னு பார்க்கணும். சுவாமி வந்து அவரோட சிறப்பை காட்டணும். சேந்தனார்னு சொன்னோடனே இவங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? பட்டினத்தாரோட கணக்கராக இருந்தார். அவர் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டாரு, இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு. இவர் எல்லாத்தையும் திறந்து விட்டார். அதனால் எல்லாரும் இவர் மேலே அரசன்கிட்ட போய் ஒரு மனுவை கொடுக்க, அரசன் வந்து என்ன பண்ணிட்டாரு? சிறையில் போட்டார். பட்டத்தடிகள் வந்து பாட்டு பாடுறாரு, அந்த சிறை திறக்குது. இவர் வெளியே வந்தார். வெளியே வந்தப்புறம் தில்லையில் போய் சுவாமிக்கு என்ன செய்கிறாரு? விறகு வெட்டி கொடுத்துடணும். அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது மாதிரி அடியார்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு அன்னைக்கு அமுது கொடுப்பாரு. அன்னைக்கு அமுது கொடுக்க ஒன்றுமே இல்லை. அதனால் இருந்த மாவை வச்சு என்ன செஞ்சு வச்சுருந்தாங்க? களி செஞ்சு வச்சுருந்தாங்க. அவர் செய்து வச்சிருந்த களிப்போட நம்ம சுவாமி வந்து ஒரு அடியவர் மாதிரி அந்த வீட்டுக்கு போய் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்ல, இவருக்கா பசி, இவராக சாப்பிட போகிறாரு, அந்த அவரோட சிறப்பை வெளியில் சொல்லணும். சொன்னோடனே அவர் கேட்க அவங்க வந்து அந்த களியை கொடுக்க, சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்லி இந்த பார்சல் கேட்போம்ல, அது மாதிரி கேட்டு வாங்கிக்கிட்டு எங்கே வந்துட்டாரு? தில்லையில் வந்தாச்சு. படியில் பூரா களி சுவாமி மேலே வருது. இதே அன்னைக்கு எப்படி ஏடை பார்த்து அந்தணர்கள் திகழ்ச்சாங்களோ தில்லைவாழ தான் அதே மாதிரி ஒரு திகைப்பு. இது என்னது அப்படின்னு சொல்லும்போது சேந்தன் கொடுத்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைக்கும் திருவாதிரைனா நம்ம என்ன செய்கிறோம்? களி கட்டி சுவாமிக்கு நிவேத்தியமாக வச்சு கோயிலையும் சரி வீட்டையும் சரி நம்ம வழிபடும். அது ஒன்று. அவரோட சிறப்பை இன்னும் கொஞ்சம் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் சுவாமி வந்து நல்ல மழை பெய்ய வைக்காரு. இந்த திருவிழா சமயத்தில், அந்த திருவாதிரையொட்டி சுவாமி தேரில் வருவார் இல்லையா, அந்த திருவிழா சமயத்தில் மழை பெஞ்சு தேர் சகதியில் பதிஞ்சுக்கிட்டு ஓட மாட்டேங்குது. இப்போ சேந்தனார் என்ன செஞ்சார்? பல்லாண்டு பாடுறாரு. அது தானாக யாரும் இழுக்காமலே என்ன செய்யுது? நிலையத்துக்கு வந்து சேருது அப்படின்னு சுவாமி நினச்சா. ஏன்னா நம்ம எப்போதுமே என்ன செஞ்சாலும் யாருக்கு தெரியணும்?
சுவாமிக்கு நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், வேற யாருக்கெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு அதை சுவாமி இப்படி அழகாக வெளிக்காட்டியிருக்காரு. இது ஒன்று. பின்ன 10ஆம் திருமுறையிலையும் அவர் அத்தனை தலைப்பில் அற்புத கூத்து இல்லையா, பொற்பதி கூத்து, திருமூல தேவநாயனார் நமக்கு ஏகப்பட்ட பாடல்கள் தருகிறார். ஒரு சில பாடல்களை உங்களுக்கு அவரோட பாடல்களை சொல்லலான்னு நினைக்கிறேன். இவருக்கு சேனனார் பாடினதில் மன்னுகத்தில்லை, அதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மன்னுகத்தில்லை எப்போதும் நிலைச்சிருக்கணும். வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணன் நடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறு இல்லையா. அவர் ஒன்று சொல்லுவார், அதாவது சிறுநெறி சேராமை இல்லையா, நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனேன்னு சொல்லுவார் இல்லையா மணிவாசக பெருமாள். அது மாதிரி சிறுநெறிக்கு போக விடாமல் தடுக்கிறதும் சுவாமி தான் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். இப்போ இந்த இதுக்கு திருவாசகர் இதில் திருமந்திரத்தில் பார்த்தோம்னா மிக அழகாக அவர் அந்த பொற்பதி கூத்து அற்புத கூத்துலாம் உள்ள அந்த தலைப்புகள்லாம் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு சில பாடல்களை இப்போது நாம் பார்க்கலாம். ஒரு பாடல் இப்போ சொல்கிறேன். மாணிக்க கூத்தனை வந்தில்லை கூத்தனை கூணிற்ற மன்றுள் புரிசடை கூத்தனை சேடுற்ற ஜோதி சிவானந்த கூத்தனை ஆணிப்பொன் கூத்தனை யார் உரைப்பாரே அப்படின்னு மிக அழகாக அந்த பாடல் அவர் நமக்கு எடுத்து காட்டுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுபோல் சுவாமி ஆடக்கூடிய கூத்துக்கள் நிறைய இருக்குது, நிறைய நடனங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை எல்லாமே இவர் மிக அழகாக நமக்கு பட்டியல் போட்டு காட்டிக்கொண்டு செல்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த பாடல்களை எல்லாம் அப்புறம் நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். இப்போ நம்ம மற்ற கருத்துக்களை தொடர்ந்து சிந்திக்கலாம். இந்த நடராஜ பெருமானுக்கு என்னைக்கெல்லாம் அபிஷேக தினம்ங்கிறதுக்கு ஒரு பாடலே இருக்குது, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சித்திரையில் ஓணம் முதல் சீரான உத்திரமாம் சத்ததனு ஆதிரையும் சார்பாகும் பக்திவளர் மாசி அடி கன்னி மருவு சதுர்த்தசி மன்று ஈசர் அபிஷேக தினமாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கோயிலை பற்றி சொல்லும்போது 40 ஏக்கர்னு சில நூல்களில் சொல்லியிருக்காங்க, 51 ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 51 ஏக்கராக இருந்து இந்த நிறைய முகலாயர்கள் படையெடுப்பெல்லாம் வந்தது இல்லையா, அதனால ஏன்னா சுவாமியே ரொம்ப காலம் கோயிலை விட்டு வெளியெல்லாம் போயிட்டார் இல்லையா, அப்படிங்கிறதுனால 40 ஏக்கராக இருக்கோ அப்படின்னு நம்ம நினைக்க இதாக இருக்குது. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு திருமுறைகள் எல்லாம் கிடைச்ச தலம் எந்த தலம்னு பார்த்தோம், தில்லைன்னு பார்த்தோம். அது அங்கே தான் இருக்குங்கிறது ராஜராஜ சோழனுக்கு தெரியுது. இப்போ யாரை கூட்டிகிட்டு வர்றாரு, நம்முடைய சரி சரி இதுதான் சவுண்டு காரணமா, சரி என்ன பார்த்தோம், இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த தலத்துக்கு வர்றாங்க. அப்போ தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் இங்கே தான் இருக்குது, அறை காப்பிடப்பட்டிருக்கு. 4 பெருமக்கள் அந்த 3 பெருமக்கள் வரணும், 4 பெருமக்கள் வரணும், வந்தால் திறப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டு பஞ்சலோகத்தை 4 திருமேனியும் செஞ்சு இந்த அவங்க வந்தாச்சு நீங்கள் திறங்கன்னு சொன்னோன்னே அவங்க திறந்து விடுறாங்க. பார்த்தா அதிர்ச்சி, ஏன்னா இருக்கக்கூடிய ஏடுகளில் கூட என்ன இருக்குது, கரையான். அதனால் எண்ணெயை ஊற்றிட்டு தேர்னதை தான் நமக்கு எடுத்துருக்காங்க. அது ஏன் இப்படின்னா கலிகாலத்தில் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு சுவாமி மித்ததெல்லாம் கரையான் வச்சு போகும்படியாக செய்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக அந்த ஏடெல்லாம் கிடைச்சது ஒரு பெரிய சிறப்பு. அதுக்கப்புறம் அதையெல்லாம் தொகுக்கிறார் யார், நம்ம நம்பியாண்டார் நம்பி தான் உட்காந்து தொகுத்து 11 திருமுறைகளாக நமக்கு தருகிறார். 7ஆம் திருமுறையில் திருத்தொண்ட தொகை பாடப்படுது. அதில் ஒரு வரியில் ஒவ்வொரு நாயன்மாரை பற்றி சொல்லியிருக்கோம். 11ஆம் திருமுறையில் இவர் பாடினது பூரா இருக்கும், நம்ம நம்பியாண்டார் நம்பி. அதில் அவர் திருத்தொண்டர் திரு அந்தாதின்னு பாடியிருப்பார். ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒவ்வொரு பாடலை கொடுத்துருப்பாரு. அதோட விரிவு தான் பெரிய திருத்தொண்டர் புராணம்னு சொல்லக்கூடிய பெரிய புராணம். அதுக்கப்புறம் அதெல்லாம் பாடப்படுதுன்னு பார்த்தா அப்போ இவர் பாடின வரைக்கும் 11 திருமுறை வயதுக்கும் தொகுத்து. அப்புறம் அந்த அனபாய சோழன் அவன் சீவக சிந்தாமணியை படித்து எப்போ பாரு
பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவர் சேக்கிழார் தான் அமைச்சர் சொல்கிறாங்க, இதெல்லாம் உயிருக்கு ஒன்றும் உயிர் தராத நூல் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படின்னா உயிருக்கு உயிர் தரக்கூடிய நூல்கள் இருக்கான்னா ஆமாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சிவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அடியார்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் அவர் சொன்னோடனே அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த நூல்கள்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி இந்த நாயன்மார்களை பற்றி எனக்கு விரிவாக தெரியணும்னு சொல்லும்போது சேக்கிழார் முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு இங்கே இருக்கார் தில்லையில் பெருமானை வணங்கி ஒரு பக்கம் நூல்கள்லாம் என்ன இருக்குன்னா கள ஆய்வு செய்து அவர் நூல் செய்தார்னு சொல்லுது. ஒரு பக்கம் அவர் எதுவுமே செய்யலை, சுவாமி உள்நின்று உணர்த்த அவர் இது செஞ்சார்ங்கிறது. மொத்தத்தில் அந்த திருத்தொண்டர் புராணத்தை அவர் செய்து முடிக்காரு. அப்புறம் அரங்கேற்றமே எங்கே தான் நடக்கு, அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் வச்சு தான் அரங்கேற்றம் நடக்கு. அதனால் அந்த அனபாய சோழன் அவருக்கு தொண்டர் சீர் பரவுவார் அப்படிங்கிற திருநாமத்தையும் சேக்கிழார் சுவாமி உத்தம சோழ பல்லவர் மையனாக இருந்தவர் தொண்டர் சீர் பரவுவாராக இருக்கின்றார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆக அப்படி ஒரு அருமையான ஒரு நூலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போது 8ஆம் திருமுறையாகிய திருவாசகம் திருக்கோவையார் ரெண்டும் கிடைச்சதாலும் சுவாமி படி எடுத்திருக்காரு. அப்புறம் திருப்பல்லாண்டு இல்லையா ஒரு அற்புதம் நடத்தியிருக்கு. அப்புறம் திருமந்திரத்தில் பாதிக்கு மேலே இதெல்லாம் பாடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 11ஆம் திருமுறைகளையும் கோயில் திருப்பண்டியன் விருத்தம் இல்லையா, கோயில் 4 மணி மாலை, இந்த மாதிரி நிறைய நூல்கள்லாம் அதில் இருக்குது. நம்ம பொன்வண்ண தந்தாதி பொன்வண்ணம் எவ்வண்ணம் தோணுச்சு நம்ம சேரமான் பெருமானா எவ்வளோ புண்ணியம் நடக்கும். தினந்தோறும் பூஜை முடிஞ்சால் சிலம்போசை கேட்கும். ஒரு நாள் கேட்கலைன்னா நம்ம பூஜை சரியாக பண்ணலைன்னு உடைவாளை எடுத்து குத்திட்டு உயிரை விட முற்படும் போது கொஞ்சம் இருப்பா சுந்தரம் பாடிட்டுனா அந்த பாட்டில் லயிச்சுட்டீங்க. இவரா சரியா சர்வ வியாபி இல்லையா, அது இல்லாத இடமே கிடையாது. அங்கேயும் இருந்து இங்கேயும் இருக்கலாம். ஆனால் அப்படி சொன்னோடனே இவருக்கு ஒரு ஆர்வம், அது யார் சுந்தரம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவரோட உறவில் இருக்காரு. அப்புறம் அவர் கூட முக்திக்கும் போயிடுவார். அவர் வெள்ளை யானையில் போனால் இவர் பட்டத்து குதிரையில் போயிடுவார். அப்படிங்கிற களரிட்டு அதிகமாகிறதுனால விலங்குகளுக்கு அந்த பஞ்சாட்சத்தை சொல்லி அந்த விலங்கோட முடிக்கிறதுனால குதிரைக்கு சொல்லி அவர் மேலே போனார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதான் சார்ந்ததன் வண்ணம், நல்ல சார்பு இருக்கணும். அவருக்கு ஒரு நல்ல சார்பு கிடைச்சதுனால அவர் கூடயே ஆடி சுவாதி அன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி இப்போ அடுத்தால தானே வரும் நமக்கு. இப்போ ஆடி சுவாதியில் அவரும் முக்திக்கு போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் அருளிய நூலும் கிடைச்சிருக்கு நமக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 12ஆம் திருமுறை அரங்கேற்றம் செஞ்சோடனே அந்த திருத்தொண்டர் புராணத்தை 12ஆவது திருமுறையாக சேர்த்து மொத்தம் 12 திருமுறைகள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். திருச்சிட்ட ஒருத்தர் எழுதியிருக்காரு உரையில். நான் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 16 நூல்கள்லேருந்து கருத்து எடுத்தேன். அதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, திருச்சிற்றம்பலம்ல பொதுவாக நம்ம எந்த சொல்ல எடுத்தாலும் ஒற்று நீக்கிடுவோம் இல்லையா. அந்த ஒற்றை நீக்கிட்டு என்னென்னா 6. அப்போ ஆரம்பிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் சொல்கிறோம் ஒரு 6 எழுத்து, முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் சொல்கிறோம் ஒரு 6 எழுத்து. 6 போட்டுனா 12 திருமுறை அப்படின்னு அவருக்கு அது ஒரு பொருத்தம் கண்டுபிடிச்சிருக்காரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் அதனால் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்து இந்த உமாபதி சிவாச்சாரியாருடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் நான் லேசாக போட்டுட்டு காமிச்சிருந்தேன். அவர் தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருவர். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தலத்தில் இருந்து அங்கே சுவாமிக்கு பூஜையை பண்ணினா அவங்க சுவாமிக்கு சமமான சிறப்பு அவங்களுக்கு உண்டு. அவங்க அந்த பூஜையை முடிச்சுட்டு போகும்போது தீவட்டிலாம் பிடிக்கப்படும், மேளம் வாசிக்கப்படும், அவங்க பல்லக்கில் வீட்டுக்கு போவாங்க. இப்படி அவர் போயிட்டுருக்கார் வழக்கம் போல். போயிட்டு இருக்கும்போது அந்த மறைஞான சம்பந்த பெருமான்கிறவர் அந்த அவர் வீட்டு வாசலில் தென்னையில் தன் வீட்டு வாசலில் உட்காந்துருப்பார். இந்த பல்லக்கு போகிறத பார்க்காரு. இந்த ஆன்மா பக்குவம் ஆன்மா இருக்குது, எல்லாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்கு வருது. அப்படி வந்த உடனே அது என்ன சொல்கிறாரு, பட்டக்கட்டையில் பகல் பொருள் போகுது பாரு. இந்த பட்டக்கட்டைங்கிறது பல்லக்கு. அதை சொல்லி அதில் ஏன்னா தீவட்டி பிடிச்சிட்டு போகிறதுனால பகல் பொருள் போகுது பாருங்காரு. அதை கேட்டாலே இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு கிடைக்கலன்னா விட்டுருங்க, எனக்கு சாமி கொடுத்துருக்காரு, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் பக்குவ ஆன்மா. அடுத்த நிமிஷமே பல்லக்கு விட்டு இறங்கி எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டு இவர் பரத்தாலும் போகிறார். இவர் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இவரும் விடலை. இங்கெல்லாம் போகிறாரோ மறைஞான சம்பந்தர் அவர் பின்னாடியே இவர் போய்கிட்டே இருக்கார். அவரோட பக்குவத்தை இன்னும் கொஞ்சம் சோதிக்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, நெசவாளர்கள் இருக்க இடத்துல போய் இப்படி பசிக்காக கை நீட்டுற மாதிரி நீட்டும்போது அவங்க இந்த நெசவுக்கு போடுற அந்த கூளை ஊற்றுறாங்க. அது அவருக்கு பருகும்போது வேணும்னே என்ன செய்கிறாரு, கை வழியை அப்படி வடிச்சுக்கிட்டே குடிக்கிறாரு. அதை இவர் குரு பிரசாதமாக பக்கத்தில் இருந்து, அவர் அந்தனர், இவர் தில்லைவாழ் அந்தனர், 2 பேருக்கு வித்தியாசம், தீட்சிதர்கள். அதனால் அவங்கள விட மேலானவங்க இவர், அவர் சாதாரண அந்தனர். அதனால் இவர் அதை வாங்கி குடிக்கிறார் குரு பிரசாதமாக. குடிக்க அது பரிகல சேடம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பரிபாஷையில் சொல்லணும். அதை குடிச்சாச்சு.
இப்போ அவர் இவருக்கு எல்லா உபதேசமும் பண்ணுறாரு. அவர் நூல் எதுவும் செய்யலை. அருள்நந்தி சிவாச்சாரியாரோட மாணவர் அவர். முதல்ல மெய்கண்ட தேவநாயனார், அப்புறம் அருள்நந்தி சிவாச்சாரியார். நான் சந்தான குறவர்களை சொல்கிறேன், சித்தாந்த தந்தம்னு சொல்கிறேன். மூணாவதாக மறைஞான சுந்தர பெருமான் அருள்நந்தி சிவாச்சாரியாரோட சிஷ்யர். அவர்கிட்ட தான் வாங்கின ஞானத்தப்புறம் இவருக்கு உபதேசம் பண்ணிடுறார். அவர் நூல் எதுவும் செய்யலை. அவருக்கு சேர்ந்து சிஷ்யரே என்ன செய்கிறாரு, 8 நூல் செஞ்சிட்டாரு. சித்தாந்த அட்டகம் அப்படின்னு சொல்லி 14 நூலில் 8 நூல் யார் தான் செஞ்சிருக்கா? உமாபதி சிவாச்சாரியார் தான். அதில் இன்னொரு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இப்படி பரிகல சேடத்தை குடிச்சிட்டாரு அப்படிங்கிறதாவது எச்சில பருகிட்டாருங்கிறனால நீ இனிமேல் இங்கே பூஜையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை விளக்கிடுறாங்க தெளிவாளர்களுக்கு. இவர் அங்கேருந்து கிளம்பி இப்போ இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கிற இடத்துல கொத்தவன் குடின்னு அந்த இடத்துக்கு போயிட்டார். அந்த சமயத்தில் மறுநாள் இவங்க எல்லாரும் பூஜைக்கு போகிறாங்க. அந்த பூஜைக்குள்ள மூர்த்தத்தை காணும். என்னடா நேற்று பூஜை பண்ணி இங்கே தானே வச்சுட்டு போகணும் காணுமேங்கும் போது, யாம் உமாபதி சிவத்தின் பெட்டகத்தில் இருக்கின்றோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. எல்லாரும் அப்படியான்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை கூப்பிட்டுதாங்க. இதுக்கு கூடையில் திருவிழாவுக்கு கொடியேறணும். திருவாதிரை திருவிழாவுக்கு கொடி ஏறணும். கொடியை ஏற்றினா கொடி ஏறவே மாட்டேங்குது. உமாபதி சிவம் வந்தால் தான் கொடி ஏறும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் ஆசிரியர். அதனால வந்த உடனே இவர் கொடிக்கவின்னு 4 பாட்டை பாடுறாரு. சரியா? ஒளிக்கும் திருமேலும் இல்லையா, ஒளிக்கும் இருளுக்கும் துவங்கும். அதை பாடினோடனே யாரும் ஏற்றாமலே கொடி என்ன செய்யுது, அழகாக ஏறிட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக அந்த கொடிக்கவி வச்சுட்டு அவரும் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நமக்கு செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரி, அதற்கு அடுத்தாற் போல ஞானசம்பந்த பெருமான் 16,000 அதிகமாக, நாவுக்கரசு பெருமான் 49,000 அதிகமாக, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 38,000 இவ்வளோ பாடி. ஆனால் நமக்கு கிடைச்சது இப்போ சொற்பந்தான். அதை நம்ம தினந்தோறும் சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து பங்குனி கடைசி நாளுக்குள்ளே தினம் 50 பாட்டாக படித்தா 12 திருமுறையும் முற்றோதல் பண்ணிடலாம். அது ஒரு மரபு சைவத்தில். சரி, இது அல்லாமல் அந்த கோயிலுக்கு 4 கோபுர வாசல். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சைவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த 4 கோபுர வாசல் வழியாகவும் யார் போகிறா, நம்முடைய 4 பெருமக்கள் அந்த தலத்துக்கு போனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதை பற்றி இப்போது கொஞ்சம் பார்க்கலாம். சரி, அதாவது பொற்கோயில் அப்படிங்கிற கோயிலுக்கு இன்னொரு பேருக்கு அதே இந்த நேரத்தை உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம அங்கே அவரை தான் பற்றி இப்போ நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதை அவரை தான் நாம் சிந்திக்கணும். வேறு எந்த சிந்தனை நிந்தனை காக்கி நாயினேன் கண்ணினேன் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அதற்கே ஆக்கி வாக்குவும் மணிவார்த்தைக்கு ஆக்கி இல்லையா அப்படிங்கிற பாடலையும், சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப்பனா அமைத்தேன், இந்த 2 பாடலையுமே நீங்கள் நினைவில் வச்சுக்கிடலாம். அதில் திருநாவுக்கரசு சுவாமிகள் அழகாக சொல்கிறாரு, கருமானின் உரியதளே உடையாவிக்கு கனைகள்கள் கலந்து ஒலிப்ப அனல் கையேந்தி. சுவாமி அப்படியே கண்ணு முன்னாடி கூட்டுவார். வருமான திரள் தோள்கள் மட்டித்தாட வளர்மதியும் சடைக்கணிந்து மானேர் நோக்கி அருமான வான் முகத்தால் அமர்ந்து காண அம்பாள் பார்க்கும்படியாக அமரர் கணம் முடி வணங்க தேவர்கள் எல்லாம் வணங்கும்படியாக ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். பிறவா நாள்னா என்ன நாள்? இறந்த நாள். சரியா? அப்போ அவரை பற்றி பேசுனா நமக்கு பிறந்த நாள், அவரை பற்றி பேசலைன்னா நமக்கு இறந்த நாள். இப்போ நம்ம நாள் தினம் பிறந்த நாளாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? தினந்தோறும் அவரை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம சித்தரில் கெட்ட விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நம்ம நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்து இன்னொரு விஷயத்தையும் இந்த தளத்தில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சங்க இலக்கிய நூல்கள், திருமுறை நூல்கள் பார்த்தோம், சித்தாந்த நூல்கள் பார்த்தோம். சங்க இலக்கியத்தில் சுவாமி என்ன நடனம் ஆடுறாரு, அதுக்கு அம்பாள் எப்படி தாளம் போட்டாங்கிறத கலித்தொகை நூலோட கடவுள் வாழ்த்துல சொல்லியிருக்காங்க. சரியா? முனிவர்களுக்கெல்லாம் அருமறைகளெல்லாம் அருளி செய்து கங்கை வெள்ளத்தை தன்னோட ஜடையில ஏற்றுக்கொண்டு முப்புறத்தில் தீயை செலுத்தி வாக்கு மனம் கடந்த வாக்கு மனாதீதம் சொல்கிறோம். அந்த பெருமான் நீலமணி போன்ற மிடர் இல்லையா, கரைக்கண்டன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெருமான் தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட பல வடிவுகளையும் மீண்டும் தன்னை என்ன செஞ்சிருந்தார், எல்லாத்தையும் ஒடுக்கிடுறார். படைக்கும் போது எல்லாம் உருவாகும், படைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒடுக்க காலத்தில் என்ன செஞ்சிரு எல்லாமே அவருக்குள்ள உணர்ந்தாங்க.
அப்படி ஒடுக்கி கொண்டு உமை அம்மையார் வந்து அந்த நேரத்தில் சீர் அப்படிங்கிற தாளத்தை, அந்த தாள முடிவை தர சுவாமி வந்து கொடுகொட்டி அப்படிங்கிற நடனத்தை ஆடி அனுப்புகிறார். அது வந்து முப்புறங்களை வென்று அந்த வன்மையால் முப்புறத்து அவனர்களிடம் வெந்து வீழ்ந்து சாம்பலான நீற்றை அணிந்து கொண்டு பாண்டரங்கன்ற கூத்த சுவாமி ஆடும்போது பராசக்தி அம்மையார் வந்து இடை நிகழும் தூக்கு அப்படிங்கிற தாளத்தை தருகிறாள். கொலை தொழிலை உடைய புலியை கொன்று அதன் தோலை உடுத்தி கொன்றை பூமாலையை தோளிலே புரண்டு அசைய அயன், அதாவது 100 கோடி பிரம்மா 6 கோடி நாராயணர் வந்துட்டு போயிருக்காங்க இல்லையா, கங்கை மணல் அளவு இந்திரன். அதனால் அந்த அவங்களோட தலையெல்லாம் சுவாமி வந்து மாலையாகவும் போட்டிருப்பார், கையில் பிரம்ம கபாலத்தை ஏந்தி இருப்பார். அப்படி சுவாமி வந்து காபாலங்கிற கூத்தை ஆடும்போது அம்பாள் வந்து தாளத்தின் முதல் எடுப்பாகிய பாணியை தருவாள். அப்போ தாளத்தில் தொடங்கும் காலமாகிய பாணியும் இடை நிகழும் தூக்கும் முடியும் காலமாகிய சீர், இந்த தாள கூறுபாட்டை உமாதேவி தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க இதை காக்கிறாங்க. எல்லா வல்ல சிவபெருமான் மண்ணுயிர்கள் உய்யும் பொருட்டு ஆடல் செய்கின்றார் அப்படிங்கிற செய்தியை அந்த நல்லுந்துவனார் அப்படிங்கிற அந்த நூலாசிரியர் வந்து நமக்கு கடவுள் வாழ்த்து பாடலில் அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. அந்த நூலோட பேர் கலித்தொகைன்னு சொன்னேன், சக்க இலக்கியத்தில் ஒன்று. சரியா? ஆக இதெல்லாம் நமக்கு அதில் உணர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, அப்போது எல்லா உலகத்தையும் அழிச்சு நின்று ஆடுதால் கொடுகொட்டிங்கிற பேர் அதுக்கு. எல்லா தேவர்களையும் உயர்ந்தவராகிய மகாதேவன் அந்த முப்புறத்தை தீயூட்டி வெற்றி கழிப்பால் கைகொட்டி ஆடியது கொடுகொட்டின்னு சொல்லப்படுது. திரிபுரம் தீமெடுத்து எரிய கண்டு இறங்காத கைகொட்டி ஆடுதலால் கொடுகொட்டின்னு பேர் சொன்னான்னா அடியாருக்கு நல்லார் இதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கூத்தை சேர நாட்டில் பறையூர் இந்த ஊரில் வாழ்ந்த கூத்த சாக்கையன் அப்படிங்கிறவன் சேரன் செங்குத்துவன் முன்பாக ஆடி காட்டினான் என்பதும் நமக்கு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை நடுகர் காதையில் எடுத்து காட்டியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, அதற்கு அடுத்தாற் போல காபாலம் இதெல்லாம் நம்ம பார்த்துருச்சோம். பல்லுருவம் பெயர்த்து நீ கொட்டி ஆடுங்கால் அப்படின்னும், மண்டமர் பல கடந்து மது கையால் நீரணிந்து பண்டரங்கம் ஆடுங்கால் என்றும், தலை அங்கை கொண்டு நீ காபாலம் ஆடுங்கால், இதெல்லாம் அந்த கலித்தொகையில் உள்ள தொடர்கள். இது மூலம் நமக்கு இவர் இப்படி ஆடுனதெல்லாம் நமக்கு தெரியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சுவாமி என்ன சொல்கிறார், நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கார். அவர் அருள் வழியில் நம்ம நடக்கணும். அப்படி அருள் வழியில் நிற்காதவங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தி, அதாவது அருள் வழியில் இருந்தால் அறக்கருணை, அது இல்லாமல் மாற்றி மாற்றி நம்ம வாழ்ந்துறோம். நம்ம வாழ்க்கை முறையில் நிறைய பொய் இருக்குது. நம்ம மனசில் தேவையற்ற எண்ணங்கள், வாக்கில் தேவையற்ற பொய்கள், செயலில் ரொம்ப மோசமானதெல்லாம் இருக்குது அப்படின்னா அச்சுறுத்துவார். மரக்கருணை முதல்ல தண்டித்து அப்புறம் அருள் கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த முறையில் அவர் நிறைய கூத்துக்கள் நல்குகிறார். அப்படி அப்போ அது அதாவது நேரடியாக அன்பாக இருப்பார், அப்புறம் திருத்தியும் கொண்டு வருவார். 2 வகையாக கூத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தார்காவனத்து முனிவர்களுக்காக தண்டித்து அவங்களுக்கு அறிவை கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. மற்றவங்களுக்கு நேரடியாகவே நன்மையை தருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது அவர் எந்தெந்த தொழிலை உணர்த்தும் பொறுத்து எந்தெந்த நடனம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 5 தொழில்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவரோட தாண்டவங்களில், தாண்டவங்கிறது நடனம் அல்லது கூத்து, அதில் படைத்தல் தொழிலை நிகழ்த்துவதற்கு காளிகா தாண்டவம், இதை எங்கே நடத்துகிறாருன்னா திருநெல்வேலி தாமர சபையில். காத்தல் தொழிலை கௌரி தாண்டவத்தின் மூலமாக திருப்பத்தூர் ஒரு ஊர் இருக்குது, பாண்டிப்பதி 14 வரும், அதில் சிற்சபையிலையும், அதுக்கு அடுத்தபடியாக சந்தியா தாண்டவத்தை வந்து மதுரை வெள்ளி அம்பலத்திலையும், அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய சம்ஹார தாண்டவத்தை வந்து உலகமெல்லாம் இல்லை அழித்தல் தொடர்பாக எல்லாமே அவர்கிட்ட ஒடுங்கிடும். அந்த ஊழிக்காலமான நள்ளிரவிலையும், மறைத்தல் தொழிலை அடுத்தால ஊழிக்காலமாகிய நள்ளிரவிலையும், அதுக்கு அடுத்தால மறைத்தல் தொழில் அதில் வந்து திரிபுர தாண்டவம் திருக்குற்றால சித்திர சபையில் நடக்கு. அருளல் தொழில ஊர்த்துவ தாண்டவம் திருவாரங்காட்டில் ரத்தின சபையில் நடக்கும். இப்படி தனித்தனி தாண்டவம் தனித்தனி 5 தொழிலுக்கும் 5 ஊரில் சொல்லப்பட்டாலும் தில்லையில் பெருமான் ஆடும் கூத்து, அந்த ஆனந்த கூத்துக்கிறது 5 தொழிலையும் சேர்த்து
அந்த நடனம் வந்து இருக்குது, ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கொள்ளணும். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கிடணும். சரி, அதற்கு அடுத்தபடியாக உமாபதி சிவாச்சாரியார் கோயில் புராணத்தில் இந்த உருவத்திருமேனி அருவுருவத்திருமேனி அருவத்திருமேனி 3 பார்த்தோம் இல்லையா, அதை கொண்டாந்து நமக்கு காட்டுதாரு. ஓங்கும் ஒளி வெளியே நின்று உலகத்தோட நடமாடும் தேங்கமலும் பொழில் தில்லை திருச்சிற்றம்பலம் போற்றி அப்படிங்கிறதுல சகல திருமேனி உருவத்திருமேனியவும் காரணம் கற்பனை கடந்த கருணை திருவுருவாகி பேரணங்கி நாடும் பெரும்பெற்ற புலியூர் சீரணங்கு மணிமாட திருச்சிற்றம்பலம் போற்றிங்கிறதுல அருவுருவ திருமேனியவும் அதான் சகல நிஷ்கலங்கிறது. அதுக்கப்புறம் சிற்பரமாம் அம்பரமாம் திருச்சிற்றம்பலம் போற்றிங்கிறதுல அருவ திருமேனியாகிய அந்த நிஷ்கலத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். திருச்சாளர் அதில் தான் உங்களுக்கு தெரியும், ஊமை பெண்ணை பேச வைத்தார் மணிவாசகர் பெருமான். அதில் அழகாக சொல்கிறாரு, தேன்புக்க தன் பணிசூழ் தில்லை சிற்றம்பலவன் தான்புக்கு நட்டம் பயிலுமதி என்னேடின்னு சொல்லும்போது, தான்புக்கு நட்டம் பயிலிலே தரணியெல்லாம் ஊர்புக்க வேர்காலிக்கு ஊட்டாம் கான் சாளலோன்னு மிக அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருப்பதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ தலத்தை பார்த்தாச்சு, மூர்த்தியை பார்த்தாச்சு, இனிமேல் என்னது தீர்த்தம் தான். தீர்த்தம் அந்த தலத்துக்கு எத்தனை தீர்த்தம் இருக்குன்னா 10 தீர்த்தங்கள். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீர்த்தத்தையும் பெருமானா பார்க்கணும். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தம்னு திருவம்பாவையில் திருவாசகத்தில் வருது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த தீர்த்தங்களில் முதல்ல சிவகங்கை தீர்த்தம், அதான் நம்ம பார்த்தோம்ல, தீர்த்தம் என்பது சிவகங்கைன்னு குமரகுருபர சுவாமி சொன்னாங்க அப்படிங்கிறது. இது தில்லை கோயிலுக்குள்ளேயே இருக்குது. அதில் தான் அந்த சிங்கவர்மன் மூழ்கி அவனோட உடல் நல்ல பொன்னிறமாக ஆச்சு, ரண்யவர்மனாக ஆனாட்டு. இப்போமா அந்த தலத்தை நீராடினா நமக்கு பாவம் தீரும், நோய் தீரும், பேய் பிசாசு பூதம் இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிருந்தாலும் நீக்கிடும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக புய்ய தீர்த்தம், அந்த தீர்த்தத்தில் அந்த தேவகுரு வருவார். அவரை குருன்னு தெரியாமல் வருணன் வந்து கொலை பண்ணிடுவான் வானத்தை விட்டு. அதனால அவனை ஒரு பிசாசு கை காலெல்லாம் கட்டி வருணனை தூக்கி கடலில் போட்டுட்டு கட்டி மாசி மகத்தில் சுவாமி வந்து அவனை அந்த பாசக்கட்டு, அதாவது அந்த கயிற்று கட்டிலேருந்து அவனை மீட்டு எடுக்கிறாரு. அது கடற்துறை பாசமர்ந்த துறைன்னு அந்த தீர்த்தத்துக்கு பேர். அடுத்து புலிமடு, அதுதான் சூல தீர்த்தம்னு சொல்லப்படுது. அது வந்து புலிக்கால் முனிவரோட தந்தை மத்தியந்தர முனிவர் வழிபட்ட அந்த கோயில், அது பக்கத்தில் அது இருக்குது. இதில் வந்து சுடலை அமர்ந்தார் கோயில் இல்லையா அப்படின்னு இது பக்கத்தில் கோயில் வந்து கல்வெட்டுக்கள்கிட்ட குறிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து அந்த எலும்பை போட்டோம், இறந்தவங்களோட எலும்பை போட்டோன்னா அவங்களுக்கு நற்கதி கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அனுமதிக்காமலாம் தெரியாது, பழைய கதைகள் இதெல்லாம். அப்புறம் வியாக்கரபாத தீர்த்தம், அதுதான் வியாக்கரபாத முனிவர் உருவாக்குனது. அந்த திருப்புலீச்சரம் கோயிலுக்கு எதிராக வச்சிருந்தது. இதில் தான் அந்த இன்பத்துறையில் எளியராக இருந்த திருநீலகண்டர் குயவனார் இருக்காலே, அவர் வந்து மனைவியோட மூழ்கி அந்த முதுமை பருவத்திலிருந்து மீண்டும் இளமை பருவத்துக்கு இளமை ஆக்கினார் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலும் அந்த தீர்த்தம் அது பக்கத்தில் இருக்கிறதும். அனந்த தீர்த்தம்னா பதஞ்சலி முனிவர் உருவாக்கி வழிபட்டது. நாகசேரி தீர்த்தங்கிறது பதஞ்சலி முனிவர் வந்து அந்த பிள்ளத்துவாரம் வழியாக வந்தார் இல்லையா, அந்த தீர்த்தத்துக்கு நாகசேரி தீர்த்தம்னு பேர். பிரம்ம தீர்த்தங்கிறது திருக்கலாங்கேரி சிங்காரத்தோப்பில் இருக்குது. வசிஷ்ட முனிவர் அங்கே போய் வழிபடும் போது அதை இது உருவாக அந்த பிரம்மபுரீஸ்வரர் பக்கத்தில் அந்த தீர்த்தத்தை உருவாக்கியிருக்காரு. சிவப்பிரியங்கிறது காளி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. பார்க்கடல்ங்கிறது தான் உபமன்யு முனிவருக்காக வருத்தப்பட்டது. பரமானந்த கூபம் அப்படிங்கிறது அந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா, சிவகங்கைங்கிறது சிவத்தோட வடிவம், பரமானந்த கூபங்கிறது சக்தி வடிவத்தில் இருக்குது. அப்புறம் ஓமக்குளங்கிறது நந்தனார் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த தலத்தை சொன்னால் நீங்கள் எல்லோரும் திருநாளை போவார் நினைக்கணும். தாழ்ந்த குளத்தை பிறந்துட்டாரு, ஆனால் பிள்ளைக்குள்ளே போகணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் நான் தில்லைவாழ் அந்தனர்கள் மாதிரி இருந்தால் தானே என்னால் உள்ளே போக முடியும்னு நினைக்காது. இவர் எதுவுமே நினைக்காட்டாலும் இவருக்கு பெத்தான் சாம்பானுக்கு முட்டி கிடச்ச மாதிரி கிடச்சிருக்கும். உமாபதீஸ்வரர் கொடுத்தார் இல்லையா, அது மாதிரி கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ இவர் வந்து நான் தில்லைவாழ் அந்தனர் மாதிரி இருந்தால் தானே கோயிலுக்குள்ளே போக முடியும்னு நினச்சதுனால அவர் மனசில் இந்த எண்ணம் வந்ததுனால சுவாமி வந்து ஒரு நெருப்பு இருக்குது, இந்த நெருப்புக்குள்ள நீ போயிட்டு வெளிவான்னு சொல்கிறாரு. அவர் அந்த நெருப்பில் போய் இந்த பக்கம் ஹோமம் கொடுத்து இப்படி உள்ளே
போகும்போது நந்தனாராக இருக்கார். அப்புறம் அதுலேருந்து வெளிப்படும்போது தில்லைவாழந்தனராக ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் சுவாமிகிட்ட ஐக்கியமாயிடுறாரு. அந்த அவர் தீயில மூழ்கின இடம் தான் ஓமக்குளம். அந்த ஹோமகுண்டா இருக்குல்ல, அது ஹோமக்குளமாக இருக்குது. ஞானப்பிரகாசர் குளம் இது யாழ்ப்பாணத்து ஞானப்பிரகாசரால் வெட்டப்பட்டு ஊருக்கு தென்கோடியில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதில் தான் தெப்ப உற்சவம் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். டைம் ஆகிட்ட தெரியல, யாராவது நேரம் சொல்லுங்கள். 8:15 ஆயிடுச்சா? கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிடலான்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் எல்லாரும் கூட கொஞ்சம் என் கூட கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்தேன். நம்ம மூர்த்தி பார்த்துட்டோம், தலம் பார்த்துட்டோம், தீர்த்தமும் பார்த்துட்டோம். அந்த விழாலாம் ரொம்ப அழகாக நடக்கும், அதுவும் நமக்கு தெரியும். ஆனி திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையும் நல்லா அழகாக நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவருடைய அருள் பெற்றவர்களையும் நம்ம நிறைய பேரை பார்த்தாச்சு. அப்புறம் கணம்புள்ள நாயனர் இல்லையா, அவரும் அப்படிதான் அந்த நல்ல சுவாமிக்கு விளக்கு போட்டுகிட்டே இருப்பார். அப்புறம் அந்த விளக்கு ஒரு வறுமை வந்தவுடனே இந்த கணம்புல்லை விற்று அதனால கிடைச்சதை வச்சு போடுவார். அப்புறம் அதுவும் கிடைக்கலைங்கும் போது தன்னோட முடியவே எடுத்து விளக்கு போட முற்படும் போது சுவாமி அவருக்கு அருள் செய்து முக்தி கொடுத்தாருன்னு பார்க்குறோம். கூட்டுவ நாயனார் அவர் எனக்கு நீங்கள் முடிசூட்டணும்னு போய் தில்லைவாழந்தனர்கிட்ட கேட்பார். நாங்கள் சோழர்களுக்கு மட்டும்தான் முடிசூட்டணும்னு சொன்னோன்னே சுவாமிகிட்ட சொல்லி உங்களுடைய திருவடிகளை எனக்கு சூட்டணும், நான் இது பதவி ஏற்கிறதுன்னு சொல்லும்போது சுவாமி அவருக்கு திருவடியை சூட்டி அவருக்கு முடிசூட்டி கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அவரும் நல்லபடியாக ஆட்சி செய்து நிறைவாக சுவாமி திருவடியை அடைந்தார். அப்புறம் கோச்சங்கட் சோழர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, செங்கனான்னு சொல்லி அவள் அம்மா அந்த குழந்தைக்காக தன்னை உயிரை காத்து அப்புறம் கொடுத்துட்டு சுகதேவன் கமலவதியோட புத்தரர். அதனால் அவருக்கு ஒரு 72 மாட கோயில்கள் சுவாமிக்கு கட்டியிருப்பார். அவரும் தில்லை சிற்றம்பலம் பெருமானை வணங்கி அவங்களுக்கு தில்லைவாழ் அந்தனர்கள்லாம் மனைகள்லாம் கட்டி கொடுத்தாரு. அதனால் அவருக்கும் அந்த தளத்தில் தான் முக்கின்னு பார்த்தோம். திருநீலகண்டரையும் பார்த்தோம். தில்லைவாழ் அந்தனரும் நமக்கு தெரியும், அவங்க அந்த தளத்திலேயே இருக்காங்க அப்படின்ட்டு அவருடைய சிறப்பெல்லாம் செக்கிழார் பெருமான் திருக்கூட்ட சிறப்பிலெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக மூர்த்தியாக தீர்த்தமாக பெருமான் இருக்கின்றார் என்பதை பார்த்தா நான் சில நூல்கள்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நீ பார்க்காத ஒரே ஒரு ஆசை, பல நூல்கள் இருந்தாலும் நேரம் கருதி நான் உங்களுக்கு இந்த தில்லை கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து சில சின்ன கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்திருக்கிறேன். தில்லை கலம்பகம் செஞ்சவங்க நம்ம இரட்டை பல்லவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க ஒருத்தர் உடவர், ஒருத்தர் குருடர். முதல் 2 வரியை அவர் பாடுவார், அடுத்த 2 வரியை இவர் பாடுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த செய்தி. அவங்க சொல்லாத, அதாவது அவங்கள எல்லாரும் நீங்கள் சுவாமிக்கு இந்த ஒரு கலம்பகம் பாடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லை நாங்கள் எங்கே பாடுறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவரெல்லாம் பற்றிலாம் பாடலாம் எங்களால் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க பாடலாமா அப்படிங்கிறதுக்கு அவங்க ஏற்கனவே திருப்பாதிரி புலியூருக்கு கலம்பகம் பாடியிருப்பாங்க. அந்த சுவடியில் கயிறு சாத்தி பார்க்கும்போது பாடுவார் பாடும் பரிசில் வரிசையெல்லாம் ஆடுவார் அன்றி அயலார் அறிவாரோ தோடுவார் காதன்றே தோன்றா துணை ஐயர் பாடுவர் ஓர் இருவர்களுக்கு விட்ட படை வீடே அப்படிங்கிறது. இருவருங்கிற வார்த்தை வந்தாச்சு, பாடலாங்கிற ஒரு உத்தரவு வந்துடுது. அதனால் அதை எடுத்து பாடுறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இது தரிசிக்க முக்தி தர தலம், பஞ்ச சபையில் ஒரு தலம், பஞ்சபூதத்தில் ஒரு தலம், 6 ஆதாரத்தில் ஒரு தலம், எல்லாம் தெரியும். நாம் அப்போ தரிசித்தா மட்டும்தான் முக்தி கிடைக்குமோன்னு நினைக்கிறோம். இல்லை, ஸ்பரிசிக்க வசனிக்க அர்ச்சிக்க என்ன செஞ்சாலும் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் கோயில் புராணத்தை சொல்லியிருக்காரு. இவங்களும் தில்லை கலம்பகத்தில் நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கோயிலுக்குள்ளே நான் சொன்னேன்ல இத்தனை அம்பலம் இருக்குன்னு சொன்னால 5 அம்பலம். அது சீர்கொண்ட மன்றம்னாலும் சபைனாலும் பொதுனாலும் அம்பலம்னாலும் ஒன்று தான். அதனால் மன்றம் என்றும் திருச்சிற்றம்பலம் என்றும் ஏர்கொண்ட பொழித்தில்லை எழில் பொன்னம்பலம் என்றும் வார்கொண்ட முலை உமையாள் வாழ் பேரம்பலம் என்றும் பெயர் கொண்ட கனகசபை பெரும்பற்ற புலியூராய் அப்படின்னு சொல்லி அழகாக நமக்கு அதை எடுத்து காட்டி இந்த தலத்துக்கு போனால் சாலோகம் சாமீபம் சாரூபம் எல்லாமே கிடைக்கும் என்று சொல்லி
இந்த தலத்தில் அஞ்செடுத்தை நவின்று சுவாமிக்கு பூஜை செஞ்சால் உங்களுக்கு ஜனனமே கிடையாது, பிறவி நீங்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அந்த சிதம்பர ரகசியம் இருக்குல்லையே, அதையும் சொல்கிறாரு. சேரும் பல பல பவனம் தருவது திரு அம்பலம் மன்றோங்கிறது தான் அந்த சிதம்பர ரகசியம். அதையும் அதில் அழகாக எடுத்து காட்டி நமக்கு அதற்கு அடுத்தாற் போல கையிலை கல்லில் இருக்க கடனானால் என் நெஞ்சக்கல்லில் இருக்க கடன், அங்கே மட்டும் இருந்தால் போதாது, என் நெஞ்சிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி அந்த திருவாசகத்தையும் எழுதி திருக்கோவையாரும் எழுதுறாரு. இப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் எல்லோரும் தினம் கொஞ்சம் எழுதிட்டு அப்பப்போ முடிஞ்சால் எழுதுனா, அவர் இது 658 எழுதி அது 400 பாட்டு எழுதினார்களா? அப்போ அவர் கை எப்படி இருந்ததுன்னு இவர் சொல்கிறாரு. மெய் அருந்தவர் கோவை எழுதி திருக்கோவையார் எழுதி முடிச்சிருக்கேல, சாமி கை சிவந்து போச்சான் எழுதி அதை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இங்கே செஞ்ச திருவிளையாடல்கள் வைகையில் அந்த வைகைக்கரில் செஞ்ச திருவிளையாடல்கள் எல்லாம் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி, அதற்கும் அடுத்தாற் போல தீர்த்தத்தை பற்றி சொல்லும்போது 5 பேயுடன் கானகம் ஒன்றுமே அரக்கனை பொருள் கானகம் ஒன்றுமே கஞ்சன் மால் தொழு மன்ற அரங்கமே கைலை மாலையும் மன்ற அரங்கமே வஞ்சமான பரசிவ கங்கையே மண்ணு தீர்த்தம். தீர்த்தத்தை பற்றி அழகாக ஒரு பாட்டில் கட்டளை கழிப்பால் எடுத்து கொடுக்காது. தில்லைவாழந்தனர்கள் மூவர்கிறத தில்லை 3000 பூசை புரி என்று மிக அழகாக சொல்லி, அவங்க காளியோடு வாது செஞ்சதையும் அதே பாடலை வல்லமா காளியோடு வாது புரி பாதம் என்று எடுத்து சொல்லி, ஆனால் இந்த பாதம் தான் பறவைக்காக தூது போச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லி, அதனால் பதஞ்சலியும் புலிப்பாதரும் தொண்டு செய்யக்கூடிய பாதம் என்றும் அதை சொல்லி, நம்முடைய 7 பிறவிகளும் தீர நடமாடும் பாதம் அது என்று மிக அழகாக அதிலே நமக்கு எடுத்து சொல்லி, இந்த ஞானசம்பந்த பெருமானை பற்றி சொல்லும் பொழுது எழுதும் வரை பகர்ந்த கழுமல முனிவன் என்றும் மிக அழகாக அதில் எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எதை சொல்வது எதை விடுவது என்று, ஏன்னா காலத்தை கடந்தவர் சுவாமி மட்டும்தான், நாம் எல்லாரும் கால தத்துவத்துக்கு உட்பட்டவர்கள் தான் நமக்கு. அதனால் இன்னும் அடிக்கடி தில்லையை பற்றி நிறைய தடவை சொன்னால் தான் அவ்வளோ தில்லைக்கே அவ்வளோ நூல்கள் இருக்குது. தமிழ்லையே கிட்டத்தட்ட 44 நூல்கள், வடமொழியில் 43 நூல்கள் இருக்குது. அதனால் அதை எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். சுவாமி திருவுள்ளம் ஐயா எனக்கு முடியலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் முடியலைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்க, அழகாக செஞ்சுருவாங்க. அதனால் இப்போ தலத்துக்கு அடுத்தால தலத்தோட நூல்களை பற்றி சிந்திக்கிற மாதிரி ஒன்று வைக்கட்டும், நம்மளே தொடர்ந்து அதை சிந்திக்கலாம். அதுக்கு பெருமானோட திருவருளும் நம்முடைய சன்னிதானங்களுடைய குருவர்களும் இல்லையா, நாயன்மார்களுடைய குருவர்களும் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, எல்லாருக்கும் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் அமைதியாக பொறுமையாக அமர்ந்து செவிமடுத்து கேட்டீங்க, எல்லாரும் புண்ணிய ஆத்மாக்கள். அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, உள்ளே இருந்து அவங்களும் செவிமடுத்திருக்காங்க இல்லையா, சுவாமியும் அம்பாலும் நடராஜ பெருமான சிவகாமியும், அவங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து, ஐயாவுக்கு பிரத்யேகமாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இல்லை ஒரு 40 வயசுக்கு மேலே வண்டி இழுக்க மாட்டேங்குது எல்லாருக்கும் இந்த காலத்தில் உள்ள முடியும். 80 வயசு ஆனாலும் இளைஞராக பணி செய்து எல்லாரும் ஒரு தரவழி கொடுத்து ஊக்கப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து அவங்க அதே மாதிரி அந்த பணி செய்து கொண்டே இருக்கணும். அந்த பணி செய்து சுவாமி தோன்றா துணையாக கூடவே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அருமையாக ஆர்வத்தோடு நல்ல எல்லாரும் செவிமடுத்தீர்கள். ஆகியோர் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றிகளை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். கூட்டம் முடிஞ்ச ஒரு பிரசாதம் அங்கே வெளியே வச்சா வேடிப்பாங்க. இங்கே தட்டு கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் பொதுமக்கள்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு இல்லாமல் போயிடும். இங்கே எல்லாத்துக்கும் தட்டு கொடுத்துறோம். நாங்கள் எல்லாம் அந்த பிரசாதம் வாங்கி அதோட இன்னும் ஒன்று இந்த வரையில் இந்த 13 வருஷத்தில் அதிக வருஷம்லாம் நடத்துங்களா நம்ம அதில் உள்ள பதிவுகள் இது தொகுப்பு சுத்தமாக பண்ணணும். சரி, அது எல்லாரும் ஆளுக்கு ஒரு கையில் வாங்கணும். வீட்டில் போய் படிக்க. அடுத்து இன்னொன்று என்னென்னா தினமணியில் ஒரு தலையங்கம், சின்ன குழந்தைகளோ பெரியாளர்களோ இந்த கடையில் இருக்கிற எந்தெந்த வியாபாரத்தை சாப்பிடலாம் ஞாபகப்படாது ஒரு தலையங்கம் வந்துட்டு அது எல்லாரும் ஒன்று அதையும் படிங்க. அடுத்து வெற்றிமாறன் ஐயா இன்னைக்கெல்லாம் எப்படி நடத்த போகிறோம்னு எனக்கு தெரியும். 6 மணி வரையிலும் யாரும் ஒரு மேண்டேட்டிங்
எல்லாரும் சேர்ல உட்காந்துருந்தாங்க, சேர்